கடந்த வாரத்திலே 8வது அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்தித்தோம். இந்த 8வது அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பை நாம கொடுத்தோம். யாரா சொல்ல முடியுமா? புதிய துவக்கம் என்ற தலைப்பிலே நாம் சில காரியங்களை நாம் சிந்தித்தோம். புதிய துவக்கம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இந்த 9வது அதிகாரத்துக்கு நான் ஒரு தலைப்பை கொண்டு வந்திருக்கேன். அதுதான் அந்த அதிகாரத்திலே அதிகமாக நாம் சிந்திக்கிற காரியமா இருக்கிறது. நோவா மற்றும் சிருஷ்டிப்புகளோடு தேவனின் உடன்படிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நோவா மற்றும் சிருஷ்டிப்புகளோடு தேவனின் உடன்படிக்கை என்ற தலைப்பிலே நாம் இந்த காரியத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த 8வது அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியாய் நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த காரியம் அந்த புதிய துவக்கத்தின் அடிப்படையிலேயே வருகிறதை நீங்கள் அந்த அந்த எண்ண ஓட்டத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்வீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த புதிய துவக்கத்தினுடைய காரியங்களையே அங்கே அந்த காரியங்கள் அங்கே கடந்து வருகிறது. அது ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதுகிறார், இது சிருஷ்டிப்பின் 2.0 என்று சொல்லுகிறார். சிலர் அரசாட்சிகள்லாம் சொல்றாங்க 2.0 என்று. அதுபோல சிருஷ்டிப்புகளின் 2.0, அதாவது மறுபடியும் ஆண்டவர் புதிய காரியங்களை, எப்படி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரோ அதே போல இந்த 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 17வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த ஜலப்பிரளயத்தினால் சீரழிந்து போன காரியங்களை மறுபடியுமாக ஒரு புதிய துவக்கத்தையே ஆண்டவர் செய்கிறார். ஆனால் இந்த வேத பகுதிகளை 1லிருந்து 17 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை படிப்போம் என்றால் தேவன் நோவாவோடும் அன்றைக்கு இருந்த மிருக ஜீவன்களோடும் அன்றைக்கு இருந்த நோவாவுடைய பிள்ளைகளோடு கூட மாத்திரமில்ல, அதற்கு பின்பாக பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் எல்லா மனிதர்களோடும் ஜீவராசிகளோடும் கூட தேவன் செய்த ஒரு பெரிய உடன்படிக்கையை குறித்து இந்த வேத பகுதிகளிலே நாம் படிக்கிறோம். ஆகவே 2 தலைப்புகளும் இதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பாய் இருக்கிறது. இந்த தலைப்பை ஏன் சொல்ற அப்படின்னா, இந்த தலைப்புகளிலேயே அந்த அதிகாரத்தினுடைய அல்லது அந்த வேத பகுதியினுடைய செய்தி முழுவதுமாக அடங்கி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சரி இருக்கட்டும், இந்த ஒரு சில அறிமுகத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த 2வது துவக்கம் அல்லது படைப்பினுடைய 2வது 2.0 என்று சொன்னேன்னா எப்படி என்று நான் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்லும்படி நிற்கிறேன். நீங்கள் அதை கவனமாக கவனிப்பீர்கள் என்றால் இதை புரிந்து கொள்ள முடியும். இந்த அதிகாரத்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே முதல் வசனம் சொல்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம் சொல்லுகிறது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று நாம் படிக்கிறோம். இதை அப்படியே வைத்துவிட்டு 8வது அதிகாரத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம் என்றால், கடந்த வாரத்தில் நாம் சிந்தித்தோம் 8வது அதிகாரத்தில் என்ன நடைபெற்றது. இந்த பூமியிலே ஆண்டவர் இந்த வெட்டாந்தரையாக இருந்த இந்த பூமியிலே தேவன் திரும்பவும் என்ன செய்கிறார், தண்ணீரினால் இந்த பூமியை தேவன் மறுபடியும் என்ன செய்கிறார், நிரப்புகிறார் என்று நாம் படித்தோம். இப்போ 1வது அதிகாரத்தில் ஆதியாகமம் 1ல அப்படிதான் இருந்தது. இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரம்பி இருந்தது என்று நாம் படிக்கிறோம். அதே போல 8வது அதிகாரத்துல 40 நாள் இரவும் பகலும் பெய்த மழையினாலும் 150 நாட்கள் இந்த ஜலம் பிரவாகித்துக் கொண்டிருந்ததினாலும் மறுபடியுமாக இந்த பூமி முழுவதும் தண்ணீரினால் நிரப்பப்பட்டிருந்தது. இப்போ ஆதியாகமம் 1:2 என்ன சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவ ஆவியானவர் என்கின்ற அந்த ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு எபிரேய மொழியில ரூவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரூவா என்ற வார்த்தை இங்கே இந்த 150 நாளுக்கு பிறகு நாம் போன வாரம் படித்தோம், தேவன் நோவாவையும் பேழையில் இருந்த மிருக ஜீவன்களையும் நோவாவுடைய பிள்ளைகளையும் நினைத்தருளினார். நினைத்தருளும் போது என்ன செய்தார் ஆண்டவர், தேவன் காற்றை என்ன செய்தாராம், வீச பண்ணினார். இந்த ரூவா என்ற காற்று என்ற வார்த்தைக்கும் ஆவியானவர் என்ற வார்த்தைக்கும் ரூவா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எபிரேய மொழியில. அப்ப அங்க என்ன செய்தார், ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப அடுத்தது என்ன நடக்குது, தேவன் வெளிச்சம் உண்டாக
கடவது என்றார். அதே போல இங்க 8வது அதிகாரத்துல படித்து பார்க்கின்றார். இந்த 40 நாள் அளவும் உண்மையாகவே என்னன்னா மேகம் சூரியனை என்ன செஞ்சிருக்கும், மறைத்திருந்திருக்கும், காரிருள் சூழ்ந்திருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், 40 நாளைக்கு பிறகு காற்றை அனுப்பும் போது மேகம் கலைகிறது. இங்க என்ன வருகிறது, வெளிச்சம் உண்டாகிறது. சரி, வெளிச்சம் உண்டாகிறதா, 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இந்த வெளிச்சம் உண்டான போது என்ன நடந்தது, அடுத்தது என்ன செய்கிறார் ஆண்டவர், இந்த தண்ணீரை 2ஆக பிரிக்கின்றார். ஏன்னா சூரிய வெளிச்சமும் இருக்கிறது, காற்றும் இருக்கிறது. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே இந்த தண்ணீர் 2ஆக பிரிகிறது. கீழே இருக்கிற தண்ணீர், ஆகாய விரிவில் இருக்கிற தண்ணீர் என்று 2ஆக பிரிகிறது. அதே போல இங்கேயும் இங்கே திரும்பவும் சூரிய வெளிச்சம் வருகிறது, காற்று வீச பண்ணுகிறார். தேவன் இங்க இருக்கிற ஜலத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், தண்ணீர் மேல அந்த சூரிய வெளிச்சத்தினாலும் காற்றினாலும் அது ஆவியாகி ஆகாய விரிவிலே அந்த தண்ணீர் சேகரிக்கப்படுது. அப்ப ரெண்டும் ஈக்குவலா வருகிறது. அடுத்தது என்ன செய்கிறார், பூமியில் இருக்கின்ற தண்ணீரை 1ஆவது அதிகாரத்துல 2ஆக அவர் பிரிக்கின்றார். சமுத்திரம் என்றும் வெட்டாந்தரை என்றும் தேவன் என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். அதே போல இங்கேயும் என்ன செய்ய, 8வது அதிகாரத்துல இந்த தண்ணீர் ஒரு இடத்திற்கு கடந்து செல்கிறது, வெட்டாந்தரை உருவாகிறது. இப்ப பாருங்க, அடுத்தது என்ன நடக்குது, வெட்டாந்தரை உருவான உடனே ஆண்டவர் செய்கிற அடுத்த காரியம், அங்கே புல் பூண்டுகள் முளைக்க ஆண்டவர் பண்ணுகிறார். 3வது நாளே பண்ணுகிறார். அதே போல இந்த வெட்டாந்தரையை நோவா பார்க்கின்றான், காகத்தை அனுப்புகின்றான், காகம் ஒன்றும் செய்தி கொண்டு வரல. புறாவை அனுப்புகின்றான், முதல் விசை புறா கடந்து சென்று திரும்பி உடனடியாக வந்து விடுகிறது. ஏனென்றால் அதனால் கால் வைத்து இளைப்பாற முடியவில்லை. 1 வாரம் கழிச்சு இந்த புறாவை அனுப்பும் போது இந்த புறா ஒரு ஒளிவ இலையை என்ன செய்கிறது, எடுத்துக்கொண்டு வருகிறது. அப்ப என்ன செய்கிற, என்ன நோவா புரிந்து கொள்கிறான், இந்த பூமியிலே மறுபடியும் இந்த புல் வகைகள், தாவர வகைகள் எல்லாம் முளைக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை யார் உணர்ந்துகிறார், இந்த நோவா உணர்ந்து கொள்ளுகிறார். இதே போலதான் இப்போ அடுத்தது என்ன செய்ய, இந்த பூமி காய்ந்து விட்டது. இப்போ 1ஆவது அதிகாரத்துல வரும்போது ஆண்டவர் காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் கடைசியாக மனிதனையும் தேவன் உருவாக்குகிறார். இதே போல இந்த பேழைக்குள்ள இப்ப உருவாக்கல, பேழைக்குள்ள ஏற்கனவே பாதுகாத்து வைத்திருக்கிறார். மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் கர்த்தர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். இப்ப பேழையின் கதவை திறந்தாரா, பேழையின் கதவை திறந்தார். இப்ப எல்லாரும் என்ன செய்கிறது, வெளியே ஒரு சொல்லுவோமா. அதனாலதான் ஒரு பரிசுத்தவான் சொல்றார், இது படைப்பினுடைய சிருஷ்டிப்பினுடைய 2.0. இன்னொருவர் சொல்லுகிறார், இந்த நோவா 2வது ஆதாமாக இருக்கிறான் என்று சொல்லுகிறார். பவுல் 2வது ஆதாமா இயேசுவை சொல்லுகிறார். இப்படி கூட நம்ம இடைக்கலாம், புரிந்து கொள்ள முடியும். 2வது ஆதாமாக இந்த நோவா காணப்படுகின்றார். அதிலிருந்து திரும்பவுமாக இந்த உலகத்திலே இந்த சந்ததிகள் தோன்றுகிறது, இந்த உயிரினங்களுடைய பெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 8வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் இதனுடைய செய்தியை நாம் இவ்வாறு நாம் புரிந்து கொள்கிறோம். சரி, இப்போ நம்ம 9வது அதிகாரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வரும்போது முதல் வசனம் சொல்லுகிறது, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. இப்ப பாருங்க, தேவன் மனுஷனை உண்டாக்கின போது அவர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து என்ன சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். திரும்பவும் இந்த நோவாவை ஆண்டவர் அதே தான் செய்கிறார். நீங்கள் பழுகி பெருகி பூமியை என்ன செய்யுங்கள், நிரப்புங்கள் என்று சொல்கிறார். இந்த இடத்துல 9வது அதிகாரத்தில் 2 முறை இந்த வார்த்தைகள் வருகிறது. 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 முறை ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். 1வது வசனத்தையும் சொல்கிறார், அவளை ஆசீர்வதித்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ இங்க இந்த செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். முதலாவதாக ஆண்டவர் செய்கிற காரியங்கள், இந்த சந்ததிகள் அல்லது மனித இனம், மிருக ஜீவன்களுடைய இனம், இந்த உயிரினங்கள் எல்லாம் பழகி பெருக வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார், விரும்புகிறார். இதுல நேரடியாக நம்ம சொல்லும் போது நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து என்று நாம் படிக்கிறோம். நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஏன் ஆண்டவர் இதை செய்கிறார் என்றால், ஆதாம் மனிதன் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவன். யாருடைய சாயல்? தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டவன். அப்ப தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனிதன் இந்த பூமியிலே பழகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. தேவ சாயலிலே மனிதர்கள் இந்த பூமியிலே பெருக வேண்டும் என்பது இது மனிதனுடைய திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். ஆனால் இன்றைய நாட்கள்ல நிறைய பேர் என்ன சொல்றோம்னா, பெருகிடுச்சுங்க, இங்க
இங்க இடமே இல்லாத அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, பெருகி விட்டது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் தேவனுடைய நோக்கம் இந்த 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 உலகம் முழுவதும் இருக்கின்ற மனிதர்கள் என்ன சொல்லணும்னா, தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய அனாதி தீர்மானம். ஒரே சொல்வோமா? இதை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நான் வசனத்துக்கு விரோதமாக நான் சொல்லல. சில வசனங்களை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 127ஆம் சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய திட்ட பிள்ளைகள் கொடுப்பது அது 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 மனிதர்களால் உண்டாக்குற காரியம் அல்ல, அது தேவனுடைய ஈவு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை கூட உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கு. அப்ப ஆண்டவருடைய திட்டம் என்ன? அவருடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல. நட்சத்திரத்தை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்ப தேவ திட்டம் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இது அநேகருக்கு புரியுறது இல்ல. அப்ப தேவ சாயலிலே உருவாக்கப்பட்ட இந்த மனிதன் இந்த பூமியிலே பழுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. அதற்காக தான் திருமண ஒழுங்கை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆதாம மாத்திரம் உருவாக்கி வைக்கல. யாரை ஏற்படுத்துறா? ஏவாளை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால்தான் மல்கியால படிக்கும் போது, அவர் ஒருவனை அல்லவா அவர் படைத்தார், ஆவி அவரிடத்திலே பரிபூர்ணமாயிருந்தது, பின்பு ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு தானே என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவ பக்தி உள்ள சந்ததி இந்த பூமியிலே என்ன செய்திருக்கணும்? பெருகணும். இதை புரிந்து கொள்ளுங்க. இது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. இப்போ ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்களை போல மாத்திரம் அல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 22:17 அதே ஆபிரகாமோடு கூட தேவன் பேசுகிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்றார். அப்ப பாருங்க, ஆண்டவர் வானத்தின் நட்சத்திரங்கள் மாத்திரம் இல்லப்பா, கடற்கரை மணல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடல்ல எவ்வளவு மணல் இருக்குல்ல, அதை என்ன முடியுமா? முடியவே முடியாது. கடற்கரை மணலை போல நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தேவனுடைய திட்டம், தேவனுடைய வாக்குறுதியாக அது காணப்படுகிறது. தேவ சாயிலே தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி இந்த பூமியிலே பழகி பெருகி இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன இன்னொரு வாக்குத்தத்தத்தை கூட நான் சொல்லும்படி விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 9வது வசனம். லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து, பாருங்க, ஆண்டவரே கண்ணோக்கமாயிருந்துன்னா என்ன? நான் ரொம்ப உங்க மேல கவனமாக இருக்க போய். இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றாய் புரிந்து, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஜனம், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்த ஜனத்தின் மேல் தேவன் எப்படி இருக்கிறாராம்? கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையாக காணப்படுகிறது. இதை பிடித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, குடும்பங்களை என்ன செய்யுங்க? பழுகி பெருக பண்ணு. அதுவும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், தேவ சாயில் உருவாக்கப்பட்ட மனிதன் மாத்திரல்ல, தேவ பக்தி உள்ள சந்ததி இன்றைய நாட்கள் என்ன செஞ்சாகணும்? பெருக வேண்டும். எவ்வளவு பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த காரியங்களை புரிந்து உங்களோட என்னுடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்க வேண்டாம், எழுதி கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலும் இதே காரியங்களை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ ஒரு மனிதனை விக்கிரக ஆராதனையிலிருந்து தெரிந்து கொண்டு அந்த மனிதனை அழைத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இப்பொழுது எகிப்து தேசம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்களால் என்ன செஞ்சிருக்காங்க? நிரம்பி இருக்கிறார்கள். இப்பொழுது அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அப்ப ஒருவனா இருந்தார் ஆபிரகாம். இப்ப அவர்கள் ஒரு தேசமாக மாறி இருக்கிறாங்க. ஆனா தேசமா மாறின பிறகு, சரிப்பா நீங்க பழகி பெருகிட்டீங்கன்னு ஆண்டவர் என்ன செய்யல? சொல்லல. உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும்
பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பண்ணுவேன் என்று அப்போ தேவ பக்தி உள்ள சந்ததி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. அடுத்தது 2வது வசனத்துக்கு நேராக வருவோம். பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களை பற்றிய அச்சமும் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறார். அதுவரைக்கும் இந்த மிருக ஜீவன்களுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையே எந்த ஒரு பயம் அச்சம் எல்லாம் என்ன செய்யல இல்ல. அப்படி இல்லாததுனால்தான் ஆதாம் அந்த ஜீவராசிகள் அந்த மிருக ஜீவன்களுக்கெல்லாம் ஆதாம் என்ன செய்தார்? பேரிட்டார் என்று படிக்கிறோம். அப்ப ஆதாம் என்னென்ன பேரிட்டானோ அதெல்லாம் அந்த மிருக ஜீவன்களுக்கு பறவைகளுக்கு பேராய் உண்டானது என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பேழையிலே ஏறக்குறைய 375 நாட்கள் இந்த நோவாவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் கூட இந்த மிருக ஜீவன்கள் ஒன்றாக தான் என்ன செய்தது? வாழ்ந்து வந்தது. இப்ப ஆண்டவர் பேழையிலிருந்து வரும்போது சொல்லுகிறார், உங்களை பற்றிய அச்சம் அந்த மிருக ஜீவன்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார். அப்போ அந்த மிருக ஜீவன்களுடைய உள் உணர்வில ஒரு பயம் என்ன செய்கிறது? இப்பொழுது ஆண்டவர் உருவாக்குகிறார் ஒரு பயத்தை. அதனாலதான் இந்த மிருக ஜீவன்கள் மனிதர்களோடு கூட நன்றாதான் பழகுது. ஆனாலும் மனிதர்கள் மேல என்ன இருக்குது? அதுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. அதனாலதான் அது முதல்ல நம்மை தாக்க அதை நாம தாக்கிடுவோம்னு சொல்லி அது நம்ம என்ன செய்கிறது? தாக்க வருகிறது. அது ஒரு பயத்தின் வெளிப்பாடாக அது காணப்படுகிறது. சரி, அதை சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் அடுத்தது, பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டதுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கையளிக்கப்பட்டதுன்னா நீங்கள் அவைகளை ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். நீங்கள் அவைகளை ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். 1வது அதிகாரத்துல இதே காரியத்தை தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். 1வது அதிகாரம் 28வது வசனம் பாருங்க. ஆதியாகமம் 3:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, அடுத்தது பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் என்ன செய்யுங்க? ஆளுகை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அதே காரியத்தை திரும்பவும் நோவாவை பார்த்து சொல்லுகிறார். இந்த சகல மிருக ஜீவன்கள், மச்சங்கள், சமுத்திரத்தில் இருக்கின்றவர்கள், நடமாடுகிறவர் யாவையும் உங்களுக்கு கை அளிக்கப்பட்டன, உங்களுடைய ஆளுகையின் கீழ் நான் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு சொல்லுவோமா? ஆமா, எல்லா மிருக ஜீவன்களின் மேலும் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஆளுகையை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப ஆளுகையை கொடுத்திருக்கிற, இன்னைக்கு உலக பிரகாரமாக சொல்றாங்க, ஒரு செல் அமீபாவில் இருந்து இந்த உயிரினங்கள் என்ன செய்ததாம்? தோன்றினது என்று சொல்லுகிறார். அப்ப தோன்றி என்ன ஆயிடுச்சு? அமீபா அடுத்தது என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்புறம் அது பல டார்வின் கொள்கை என்னது, அந்த செல்லில் இருந்து இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே, பரிணாம வளர்ச்சி. தேங்க்யூ சிஸ்டர். பரிணாம வளர்ச்சியின் மூலமாக மனிதன் உண்டானான். அப்ப மிருக ஜீவன்களில் இருந்து மனிதன் என்ன செய்தானான்? உண்டானான் என்று சொல்லுகிறார். மிருகத்தில் இருந்து. அப்ப ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, நான் உன்னை மிருகத்திலிருந்து உண்டாக்கல, நான் உண்டாக்கி இந்த மிருகங்கள் எல்லாம் ஆளுகை செய்யும்படி படைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரே சொல்லுவோமா? அப்ப அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் இதை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு நம்முடைய ஜிஹெச்ல ஒரு தடவை ஊழியத்துக்காக கடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்ப ஒருவரோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருந்தேன். அவர் என்னைய கூப்பிட்டு இருந்தாரு. அங்க விசிட் பண்ணும்போது ஒருவர் பழக்கமானார். அவருக்கு வாரம் கடந்து சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தேன். இப்ப நான் அந்த நபரிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவர் கூட உட்கார்ந்து இருந்தார். அவர் காவல்துறையிலே ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு. எனக்கு அது தெரியாது. அப்போ நான் இவர் கேட்டுட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. அவர் முகத்தை பார்த்தா சாதாரணமா சாதுவா இருக்கிறாரு. ஆனா அவருக்கு இதை சொல்ல அவருக்கு என்ன ஆயிடுது? ரொம்ப கோபமாயிடுச்சு. ரொம்ப கோபமாகி என்னோடு கூட பயங்கர வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவரு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொன்னார், எனக்கு நான் பிசிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னு என்னோடு கூட தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ சில காரியங்களை நான் சொல்லும் போது, மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று அவர் என்ன ஒன்று கூட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தார். நான் உடனே ஒரு கேள்வி கேட்டேன். குரங்கிலிருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சியிலிருந்து வந்தான், ஓகே, நீங்க சொல்றது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம் என்றால், மனிதன் உருவாகி எவ்வளவு காலங்கள் ஆகியிருக்கிறது என்று கேட்டேன். மனிதர்கள் உருவாகி ஏறக்குரிய அவர் சொன்னார், ரொம்ப காலம், பல நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. அப்போ மனிதனிலிருந்து அடுத்த பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னு கேட்டேன். வாயை மூடிட்டார். மனிதனிலிருந்து அடுத்த பரிணாம
வளர்ச்சி எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியாது. உண்டாயிருக்கணுமா இல்லையா? மனிதர்கள் இருக்கிறோம். மனிதர்கள் இருந்து அடுத்த ஏறக்குறைய வேதத்திலே 6000 ஆண்டுகள் சரித்திரம் இருக்கிறது. 6000 ஆண்டுகள்ல உண்மையா நிச்சயமா என்ன செஞ்சிருக்கணும், அடுத்த பரிணாம வளர்ச்சி உருவாகி இருக்கவே. அவர் அப்படியே அமைதியாகி விட்டார். ஆகவே அந்த கொள்கையை டார்வின் மறிக்கும் போது அந்த கொள்கை தவறான கொள்கையை நான் பரப்பி விட்டேன் என்று வருந்தினதாக ஒரு சரித்திரம் சொல்லுகிறது. சரி, இருக்கட்டும், நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனால் நான் சொல்ல விரும்புகிற காரியம், மிருக ஜீவன்களை ஆளுகை செய்யும்படி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் உலகத்தை மாத்திரம் இல்ல, மிருக ஜீவன்களையும் என்ன செய்யணும், ஆளுகை செய்கிறவர்களா இருக்கிறார். அதனாலதான் சிங்கத்தின் குகைக்குள்ள தானியேல் இருந்த போதிலும் தேவன் சிங்கத்தின் வாயை என்ன செய்தார், கட்டினார் என்று சொல்ல. இயேசு வனாந்திரத்தை 40 நாள் உபவாசம் இருந்தது. காட்டு மிருகங்களோடு கூட அவர் என்ன செய்தாராம், சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த ஆளுகை பாவம் வந்ததுனால இன்னும் பிரச்சனைகள் தான் இதாகுது. ஆனால் தேவன் மிருக ஜீவன்கள் மேல் அவனுக்கு ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். சரி, 3வது வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் கொடுத்த இன்னொன்றை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் ஃபர்ஸ்ட் ஆசீர்வதித்தார் என்று படிக்கிறோம். 2வது நாம் படிக்கிறோம், அவளை ஆசீர்வதித்து அவர்களை பழுகி பெருகும்படி சொல்லுகிறார். 2வது நாம் படிக்கிறோம், இந்த மிருகஜீவன்கள் மேல் இந்த மனிதனுக்கு ஆளுகையை கொடுக்கின்றார். எவ்வளவு கொடுக்கிறாரு பாருங்க. 3வது வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக அவைகளை எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். எதை தந்தாரு? மிருக ஜீவன்கள் பாருங்க, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக அப்படின்றார். அப்போ எப்பதான் கொடுக்கிறாரு? நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகு எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாம் அப்படின்னு போட்டிருக்கா பாருங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும், யாவும்னா எழுது, அது யானை, புலி, சிங்கம், ஆடு, மாடு, கோழி எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார்? யாவும்னா என்ன அர்த்தங்க? எல்லாம் தான். எல்லாவற்றையும் தேவன் இங்கே மனிதர்களுக்கு ஆகாரமாய் கொடுத்திருக்கிறார். ஒரு சொல்லுவோமா? இப்ப நாம போய் அதை தான் செய்ய போறோம் இல்ல? வீட்டுக்கு போனோடனே என்ன செய்வோம் நமக்கு தெரியும். அவ எல்லாவற்றையும் ஆகாரமாக, அது வரைக்கும் இந்த எல்லாம் ஆகாரமாக கொடுக்கப்படவில்லை. அது வரைக்கும் என்னதான் கொடுத்தாராம்? பசும் பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல. எல்லாம் வெஜிடேரியன் தான். பசும் பூண்டுகள்னா என்னது? வெறும் பூண்டு நினைச்சிடாதீங்க, வெஜிடபிள்ஸ் தான், ஃப்ரூட்ஸ் தான், மரக்கறிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆமா, அதுதான் ஆகாரமா இருந்தது. ஏறக்குறைய 1657 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மனிதனை தேவன் உண்டாக்கி 1657 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அவனுடைய உணவு பழக்கத்தை கொஞ்சம் என்ன செய்கிறார்? மாற்றுகிறாரா? இப்ப நம்ம எல்லாம் ஏறக்குறைய இங்க இருக்கிறவங்க எல்லாரும் இந்த உணவு பழக்கத்துல தான் நாம வந்திருக்கிறோம், ஒரு சிலரை தவிர. மற்ற எல்லாம் 1657 ஆண்டுகள் வரைக்கும் எல்லாம் சைவ சாப்பாட்டை தான் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காங்க, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் மனிதனை பார்க்கிறார், இல்ல அவனுக்கு கொஞ்சம் புரோட்டீன் ஜாஸ்தியா தேவை என்று சொல்லி அவனுக்கு எல்லா இந்த மிருக ஜீவன்கள், ஊரும் பிராணிகள், அடுத்தது என்னது, கடலிலே சமுத்திரத்திலே வாழ்கின்ற மீன்கள் எல்லாவற்றையும் அவன் புசிக்கும்படியாக அவனுக்கு ஆகாரமாக தேவன் அவனுக்கு கொடுக்கின்றார். சரி, இப்போ நான் வர்றேன். ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பசும் பூண்டுகள், வெஜிடேரியன உணவு வகைகள் கொடுக்கின்றார். இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுடைய உணவு பழக்கத்தை தேவன் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். எல்லாம் என்று சொல்லுகிறார். எல்லா உணவுகளையும் நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லுகிறார். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா லேவியராம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. லேவியராம் புஸ்தகம் 11வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க முடியுமா? நோக்கி என்னவென்றால், யாதெனில் என்று சொல்லி இப்ப 2ஆ பிரிக்கிறாரு. இப்ப முதல் யாவையும் புசிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆடு, மாடு, யானை, புலி, சிங்கம் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் ஃபுட், அந்த பசும் பூண்டுகளை மாத்திரம் சாப்பிடலான்றாரு. 2வது எல்லா மிருக ஜீவன்களையும் சாப்பிடலான்றாரு. இங்க யாத்ராம் 11வது அதிகாரத்துக்கு வரும்போது
நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் ஒரு பெரிய லிஸ்ட் என்ன செய்கிறாரு இங்கே கொடுக்கின்றார். இதை நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா மார்க்கு சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல வரும்போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த லேவியராம் 11வது அதிகாரத்தை பல 1000 ஆண்டுகள் பல 100 ஆண்டுகள் இந்த உணவு பழக்கத்தை திரும்பவும் மாத்துறாரு. எந்த மிருகம் புசிக்கலாம், எந்த மீன்களை சாப்பிடலாம், எந்த பறவைகளை சாப்பிடலாம், எந்த பறவைகள் சாப்பிடக்கூடாது என்று ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் இங்க கொடுக்கிறார். இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த உணவு பழக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. மார்க்கு 7வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, திரும்பவும் மாத்துறாரு, வாய்க்குள்ள போறது ஒன்றோ என்ன செய்யாதுப்பா உன்னைய தீட்டுப்படுத்தாது, உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே உங்களை தீட்டுப்படுத்தும் என்று திரும்ப உணவு பழக்கத்தை என்ன செய்யறார் ஆண்டவர் மாற்றுகிறார். திரும்ப உணவு பழக்கத்தை மாத்துகிறார். இதை நீங்கள் அப்போஸ்தலர்கள் புத்தகம் 10வது அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா பேதுருவுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கிற ஒரு துப்பட்டி வானத்திலிருந்து இறங்குகிறது. அதுல எல்லா மிருக ஜீவன்களும் இருக்குதான், எல்லா மிருக ஜீவன்களும் இருக்கிறது, ஊரும் பிராணிகள் இருக்குது, எல்லா பறவைகள் இருக்குது. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், இவை எல்லாவற்றையும் அடித்து புசி என்று சொல்ல. இவன் சொல்றான், ஆண்டவரே சிறு வயது துவங்கி நான் இதை என்ன செஞ்சதில்லை, இப்படி இதெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது, இந்த யானை புலி எல்லாம் நான் சாப்பிட்டதில்லை என்று சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்றார். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இங்க 11வது லேவியராம் 11வது அதிகாரத்தை பிடிச்சு பாத்தீங்கன்னா சில மிருகங்களை தொட்டாலே தீட்டுன்றார், சில மிருகங்களை நீ சாப்பிட்டால் தீட்டு என்று சொல்லுகிறார். இங்கே அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரத்துக்கு வரும்போது தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இது 2 வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். 1 தீமோத்தேயு 4:3-4, கொலோசியர் 2:16. இங்க எல்லாம் இந்த போஜனத்தை குறித்து தான் பேசுகிறார் பவுல். அப்ப பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, பவுல் இந்த தேவன் சுத்தமாக்கின இந்த மிருக ஜீவன்களை குறித்து எல்லாம் புசிக்கலாம் என்று அவர் சொல்ல வருகிறார். இப்ப நான் இதுல இருந்து புரிந்து கொண்ட ஒரு காரியம் என்னன்னா, தேவன் தான் கட்டளை கொடுக்கின்றவர். அவர்தான் கட்டளை கொடுக்க. கட்டளை கொடுத்த அதே கட்டளையை தேவனால் மாற்ற முடியும். தேவன் விரும்பினால் என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளையை அவர் மாற்ற முடியும். ஆனால் அவர் கொடுத்த கட்டளையை நாம் என்ன செய்யணும், அப்படியே பின்பற்ற. நாம அவர் கொடுத்த கட்டளைய நம்ம வசதிக்கு என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியும். தேவன் மாற்ற முடியும். இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். தேவன் சொல்லுவாருங்க, அதை தேவனே ரிவோக் பண்ணுவார். சொன்னாரா, உங்களுக்கு பசும்பொன்னுகளை கொடுக்கிறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாரு, அதை தான் சாப்பிடணும்னு ஆதாம் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்ப 1657 ஆண்டுகள் இந்த உணவு பழக்கத்துல இருக்காங்க. திரும்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் சாப்பிடுங்கப்பான்ட்டாரு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரும்போது லேவியராம் 11ல நீங்கள் சாப்பிட வேண்டிய காரியம் என்னன்றத ஆண்டவர் என்ன செய்கிறார், வேறு பிரிக்கின்றார். திரும்பவும் மார்க்கு 7ல வரும்போது இதெல்லாம் உங்களை ஒண்ணும் தீட்டுப்படுத்தாதுன்னு சொல்லுகிறார். மார்க்கு அப்போஸ்தலர் 10ல தேவன் சுத்தமாக்கினவைகள் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கிய சத்தியம், அவர் என்ன சொல்றாரோ எப்ப சொல்றாரோ அது அப்படியே கீழ்ப்படிய வேண்டியதான் நம்ம கடமை. திரும்பிய சொல்லலாம், திரும்பி எல்லாரும் பசும் பூண்டுகள் என்றால் போக வேண்டியதான். ஏன்னா 1000 வருட அரசாட்சியில் அப்படிதான் இருக்க மாட்டேன் தெரியுது எனக்கு. ஏன்னா நீங்க ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம் தான் என்ன செய்யறாரு ஆண்டவர் எல்லாருக்கும் புசிக்க கொடுக்கிறார். அங்க போய் எனக்கு கொஞ்சம் 65 வேணும் அப்படின்னு எல்லாம் அங்க போய் என்ன செய்ய முடியாதாட்டு இருக்கு, சொல்ல முடியாதாட்டு இருக்கு. அங்க போய் எல்லாருக்கும் ஆண்டவர் என்னதான் கொடுக்கிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை மாத்திரம், அதனுடைய இலைகளை சாப்பிடலான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. திரும்பவும் அங்க கொண்டு போய் ஆண்டவர் என்ன செய்கிறார், நிறுத்துகிறார். ஒரே சொல்லுவோமா, இப்ப நான் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவன். அவர் ஒரு கட்டளையை கொடுக்க முடியும், அந்த கட்டளையை அவர் மாற்ற முடியும். திரும்பவும் மாற்றின கட்டளை திரும்பவும் கொடுக்க முடியும், மாற்ற முடியும் அவரால். ஆகவே நமக்கு என்ன சொல்றதுன்னா, நாம ஆண்டவர் என்ன கட்டளையை கொடுத்தாரோ அதை மட்டும் நம்ம என்ன செய்யணும், அதை கை கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இதை புரிந்து கொள்ளுங்க. சரி, அப்போ ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டாரா, அப்போ எல்லாருமே இந்த உணவு பழக்கத்துக்குள்ளாக வரலாமா அப்படின்னு கேட்டா அதையும் நான் உங்களுக்கு சொல்லும்படி நான் விரும்புகிறேன். வாசிக்கலாமா? ரோமர் நிருபத்துல 14ஆம் அதிகாரம், ரோமர் நிருபம் 14வது அதிகாரம் 1-3 வசனங்கள் வாசிங்க.
விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களை எல்லாரும் சேர்ந்து அதை பாருங்க, கொஞ்சம் சத்தமா வாசிங்க. விசுவாசம் உள்ளவர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள். அப்ப பலவீனமானவர்கள் எதை மட்டும் புசிக்கிறாங்களா? மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக, தீர்க்காதிருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார். அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? எப்ப நீங்க சாப்பிடலாம், எல்லாவற்றையும் சோத்திரம் பண்ணி எல்லாரும் என்ன செஞ்சிடலாம், நம்ம சாப்பிட்டுடலாம். ஆனா எனக்கு இது பிடிக்கல, எனக்கு இந்த காரியம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவனை என்ன செய்யாதீங்க, குற்றப்படுத்தாதீங்க. புசிக்கிறவன் புசியாது இருக்கணும், புசிக்கிறவனை பார்த்து என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாதாம். தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஆண்டவர் எல்லாம் சாப்பிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் நீ உன்னுடைய விருப்பத்துக்கு இதை என்ன செய்கிறார் ஆண்டவர்? நம்முடைய விருப்பத்துக்கு ஆண்டவர் இங்கே இதை அனுமதிக்கின்றவராக இருக்கிறார். சரி, இப்போ இந்த உணவு பழக்கத்துல இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 4வது வசனத்தை வாசிக்கலாம். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். இப்ப அடுத்தது சொல்றாரு, எப்பா நான் புசிக்க சொல்லிட்டேன், ஆனா ஒரே ஒரு காரியம், ஆனால் அதனுடைய இரத்தத்தோட என்ன செய்யக்கூடாது, புசிக்க கூடாது என்று சொல்றார். ஏன் அதை புசிக்க கூடாது? ஏன் அதன் இரத்தத்தோட புசிக்க கூடாது? வாசிக்கலாம் 5வது வசனம். அப்போ ரத்தம் என்னவா? உங்களுக்கு உயிராய் இருக்கிற ரத்தத்திற்காக. அப்ப உயிர் அதுல இருக்குங்க, உயிர். அதனால அதை என்ன செய்ய வேண்டாம், ஆமா, புசிக்க வேண்டாம். வாசிக்கலாம். பழி வாங்குவேன். எங்க இன்னொரு காரியம், மனுஷனிடத்துல மாத்திரம் இல்ல, அந்த ரத்தத்தை யார் சிந்துகிறானோ சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். ஒரு மனிதன் ஒரு மனிதனை கொலை செய்தால் ரத்தம் சிந்தினான் என்றால் அந்த மனிதனிடத்திலும் நான் என்ன செய்வேன், பழி வாங்குவேன். அடுத்த வசனம். மனுஷனாலே சிந்தப்பட கடவது என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, ஒரு மிருக ஜீவன் ஆனாலும் சரி, அது ஒரு மனிதனை அது கொன்று ரத்தத்தை அது சிந்தினாலும் சரி, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொன்று அந்த ரத்தம் சிந்தப்பட்டாலும் சரி, அந்த மனிதன் இடத்திலே நான் என்ன செய்வேன், பழி வாங்குவேன். இங்க ஆதியாகமம் 9 இப்படி சொல்றாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தேசமாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் தமது நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 28, 29. யாத்ராகமம் 21, 28, 29. சாவு. மாடு முட்டினா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் ரத்தம் தான் வரும். மாடு முட்டினா என்ன ஆகுங்க? ரத்தம் வரும். இந்த நம்ம பொங்கல் டைம்ல ஒண்ணு செய்வாங்களே, ஜல்லிக்கட்டா, ஆமா, அங்க பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய பேர் உடனே என்ன செய்வோம், ஆம்புலன்ஸ் எல்லாம் ரெடியா என்ன செய்யும், நிக்கும், உடனே தூக்கிட்டு போவாங்க, ரத்தம் வரும். சரி, சாவுண்டானால் அந்த மாடு பாருங்க, ஆண்டவர் பாருங்க இங்க 9ஆம் அதிகாரத்தை சொல்றார், மிருக ஜீவன் ஒரு மனிதனை கொன்றால் அந்த மாடு அந்த மிருக ஜீவனானாலும் அது கல்லெறியப்பட வேண்டும், அதன் மாம்சம் புசிக்கப்படலாகாது. ஏன்னா அது தீட்டுள்ளது, அது என்ன செய்யுது, கொலை குற்றம் செஞ்சிருக்கு, அது புசிக்கப்படலாகாது. ஆக்கினைக்கு நீங்களாயிருப்பான். அடுத்த வார்த்தை, இந்த மாடு எப்போதுமே முட்டுகிற மாடா இருந்து மாடும் கல்லெறியப்பட வேண்டும், அதன் எஜமானும் கொலை. இப்ப பாருங்க, மிருக ஜீவனுக்கு அதை சொல்றாரு. அப்ப மனிதனுக்கு யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளைகள் கொடுக்கும் போது 13வது வசனம் சொல்லுகிறது, கொலை செய்யாதிருப்பாயாக கட்டளை கொடுக்கிறாரு. அப்ப கொலை செய்கிறவன் என்ன செய்யணும்? யார் கொலை செய்தானோ அவர்களை மரண தண்டனை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான்
தேவனுடைய வார்த்தையா இருக்கு. இன்றைய நாட்கள்ல மரண தண்டனைக்கு விரோதமாக மனிதர்கள் குரல் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கலாம் என்று பரிந்து உரைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட சட்டத்தை அதிகாரபூர்வமாக நிறைவேற்றவில்லை. மரண தண்டனையை தள்ளி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். செய்துகட்டும். ஆனால் வேத வசன ஒழுங்கின்படி ஒரு மனிதனை கொலை செய்வான் என்றால் அவனுக்கு என்ன தண்டனை தான் கொடுக்கணும்? அது தேவனுடைய கட்டளையாக காணும். ஏனென்றால் அவன் ரத்தம் சிந்தினான். ஏன் அதுன்னா, ஜீவனை கொடுப்பதும் ஜீவனை எடுப்பதும் யாருடைய அதிகாரம்? அந்த அதிகாரத்திற்குள் ஒருவன் தலையீடு செய்யும் போது, குறுக்கீடு செய்யும் போது, தேவன் அதை கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதிகபட்ச குற்றமாக அதை ஆண்டவர் கருதுகிறார். அதனால்தான் யோபு சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்ப யார் தான் எடுக்கணும்? ஆமா, சரி. இப்ப கருணை கொலைகள் செய்யலாமா? அடுத்த பிரச்சனை என்னதுங்க? அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிறாருங்க, ஆகவே அவருக்கு என்ன செஞ்சிடலாம்? ஆமா, இது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை என்ன செய்யவே கூடாது. சரி, இப்ப கருணை கொலைகள் கூட்டு அடுத்ததுக்கு வரேன். அடுத்தது கருக்கலைப்பு செய்யலாமா? ஏன்னா இதெல்லாம் சத்தியத்தை நான் சொல்லியே ஆகணும். ஆமா, இல்லைன்னா கர்த்தர் என் மேல அந்த கணக்கு கேட்பார். எல்லாரும் சபை மக்களாக இருக்கிறீர்கள், இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இதை நான் சொல்ல, கருக்கலைப்பு செய்யலாமா அப்படின்னா, the day ஒன்லயே அதற்கு என்ன செய்ய ஆண்டவர் உயிரை என்ன செஞ்சிடறார்? கொடுத்து விடுகிறார். 139ஆம் சங்கீதம் 13வது வசனம். நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். தாவீது சொல்லுகிறார், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை அவ தாயின் கர்ப்பத்துல என்னை காப்பாற்றினீர். அவ தாயின் கர்ப்பத்திலேயே அந்த உயிர் என்ன செய்கிறது? உருவாக்கப்படுது. அந்த உயிரை கொடுத்தது கர்த்தர். அது ஒரு செல்லுல ஆரம்பிக்கலாங்க. ஆனா அந்த செல் கணவனும் மனைவியும் இணையும் போது அங்க அந்த ஒரு செல் உருவாகிறது. பாருங்க, இந்த கரு உருவாகிறது இல்ல, அந்த உருவாகிறது தேவன் செய்கிற ஒரு செயலா இருக்கிறது. இவர் சொல்லுகிறாரு, தாயின் கருவில், என் தாயின் கற்பத்தில் என்னை நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் நம்மளை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரா? பிரமிக்கத்தக்க அதிசயம். எவ்வளவு பேர் இதை உணர்றீங்கன்னு தெரியல. இப்ப நான் பேசுறேன், எல்லாரும் அதை கேட்கறீங்க, இருதயத்துல அதை உணர முடிகிறது. நம்மால என்ன செய்யுது? ஒரு பேசுறத உடனே மூளைக்கு போகிறது. உடனே நம்மால் பல காரியங்களை இவன் சரியாதான் பேசுறானா இல்லையான்னு கூட நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? நிதானித்து கொண்டிருக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய காரியம் இல்ல? என்னை பார்க்கிறீர்கள், நான் சொல்றதை கேட்கிறீங்க. அது மாத்திரமில்லை, இந்த உறுப்புகள் எல்லாம் உறுப்புகளுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயம். இப்படி ஒரு மிஷினை உருவாக்கணும்னா அவ்வளவுதான். நம்முடைய கண்கள் ஒரு வீடியோ கேமராக்கு ஒப்பாக இருக்கிறது. சொல்றாங்க, இதுவரைக்கும் நம்முடைய கண்கள்ல நம்ம பார்க்கிற அளவுக்கு எந்த வீடியோ கேமராவையும் என்ன செய்ய முடியும்? இன்னும் உருவாக்க முடியவில்லை. அப்ப 2 வீடியோ கேமராவை என்ன செஞ்சிருக்கிறார்? 2 பேர் ஃபிட் பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு ஹார்ட்டை வச்சிருக்கிறாருங்க. அது நம்ம பிறந்த நேரத்திலிருந்து அது பம்ப் பண்ணிட்டு என்ன செய்யுது? ரத்தத்தை எல்லா உறுப்புகளுக்கும் அது செயல்படுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படி பார்க்கணும்னா நம்ம வீட்டுல ஒரு மோட்டர் இருக்கு பாத்தீங்களா? அது நம்முடைய ஓவர் ஹெட் டேங்குக்கு என்ன செய்தது? அந்த எலக்ட்ரிசிட்டி மூலமாக அந்த மோட்டர் செயல்பட்டு அந்த தண்ணீர் என்ன செய்யுது? மேல போகுது. எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா என்ன செய்யாது? ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம உடம்புக்கு எல்லாம் சார்ஜா போட்டுட்டு இருக்கிறோம், ஏதோ ஒண்ணு சாப்பிடுறாங்க, அது ஒரு எனர்ஜியா என்ன செய்யுது? கன்வெர்ட் ஆகி இந்த இருதயம் செயல்படுது, மூளை செயல்படுது, கை கால் செயல்படுகிறது. இப்போ செல்போன் கொஞ்ச நேரம் பயன்படுத்தினா என்ன செய்யணும்? அதுக்கு எனர்ஜி தேவை. ஆண்டவர் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்ன செய்திருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். இந்த பாருங்க, இந்த தண்ணீர் எல்லாம் இருக்குல்ல, அதை சுத்திகரிப்பு செய்யறாங்க. அதுக்கு பெரிய, நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கடல் நீரை குடிநீர் ஆக்குகிற காரியம். அதை சுத்திகரிப்பதற்கு அதுக்கு பெரிய பிளான்ட் போட்டு அதை என்னென்னமோ காரியங்கள்லாம் செய்து அதை சுத்திகரிக்கிறார்கள். நம்முடைய ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? அதுல நம்முடைய சரீரத்துல ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய சுவாசத்தை
பாதுகாத்து லங்ஸ கத்தர் இப்படி ஒவ்வொரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் என்றால் நான் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறேன்? பிரமிக்கத்தக்க விதத்தில் உருவாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நிறைய பேர் சோத்திரம் பண்றது இல்ல. இதெல்லாம் என் கண்ணு தெரியறதுக்காக சோத்திரம் பண்ணுங்க. அடுத்த வாரம் வந்து என் காது கேட்கிறதற்காக, என்னால் நடக்க முடிகிறதற்காக, என்னால் நல்ல சாப்பிட முடிகிறதற்காக கர்த்தரை சோத்திரம் பண்ணணும். பாருங்க, உமது கிரியைகள் அதிசயமானவைகள். சரி, 16வது வசனத்துக்கு வந்துடும், நேரம் ஆகிறது. என் கருவை உம்முடைய கண்கள். அவ கருவை யாரு பார்க்கிறா? தேவன் பார்க்கின்றார். மனிதர்கள் எல்லாம் பிறந்த பிறகுதான் பார்ப்பாங்க, பெற்றோர் எல்லாம். ஆனால் என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில். அப்ப கருவையின் மேல கர்த்தர் கண்ணோக்கமா இருந்தா, அந்த கருவை ஒரு மனிதன் அழித்தான்னா அவன் யார்? அவன் கொலைக்காரன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அவன் கொலைக்காரன். எல்லாரும் இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது கொலை சமமாக காணப்படுகிறது. ஆகவே இந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். அடுத்தது, கொலையை பற்றி மாத்திரம் அல்ல, தற்கொலையை குறித்து நான் சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே நான் காணப்படுகிறேன். தற்கொலை, கொலை என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொலை செய்வது, அவன் ரத்தத்தை சிந்தி அவனுடைய ஜீவனை எடுப்பது. அதே போல தற்கொலை என்பது அவன் தன்னைத்தானே என்ன செய்து கொள்கிறான்? கொலை செய்கிறவனாக இருக்கின்றான். இவங்க எல்லாரும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு வந்தேன். இவர்கள் இந்த கொலைக்காரர்களை தேவன் இங்கதான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். 5வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரிடத்தில் நான் என்ன செய்வேன்? பழி வாங்குவேன். இன்னொரு இடத்துல அவன் நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். நியாயம் தீர்க்கப்படுவான் என்று சொல்லுகிறார். மன்னிக்கணும், மத்தேயு 5:21 சொல்லப்பட்டிருக்கு, கொலை செய்யாது இருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவான்னா, தற்கொலை செய்து கொள்ளுகிறவன் சொல்லுங்க, அவனும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான். இன்றைக்கு தற்கொலைகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. சபை மக்கள் அதை புரிந்து கொள்ளணும். தற்கொலை அதிகரித்து வருகிறது. ஏமாற்றங்கள் வரும்போது மனிதர்கள் தங்களையே என்ன செய்கிறார்கள்? அழித்துக் கொள்கிறார்கள். தோல்விகள் வரும்போது, ஏமாற்றங்கள் வரும்போது, தோல்விகள் வரும்போது மனிதர்கள் தங்களை கொலை செய்து கொள்ளுகிறவர்களா இருக்கிறார்கள். நான் அடிக்கடி ஐயம்பாளையம் என்கின்ற ஒரு கிராமத்துக்கு நான் கடந்து செல்வேன். கடந்த பல வருடங்களாக அங்க போறேன். அங்க இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அங்கே ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் அங்கே சபைக்கு வந்து கொண்டிருந்தது. அந்த 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 குடும்பத்துக்கு ஒரே பையன், ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு அதிகமான இடங்கள்ல பொண்ணை தேடினாங்க. ஏன்னா அந்த இந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. அவங்க விவசாயத்தை சார்ந்தவர்கள், அநேக தென்னந்தோப்பு எல்லாம் இருக்குது அவங்களுக்கு. அந்த குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வரதே பெரிய காரியம். அப்புறம் அந்த குடும்பம் அந்த பொண்ணை தேடுன்னு தேடினாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல இருந்து அந்த பெண் கிடைத்தால் அவளுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருமணம் செய்து வைத்து சில மாதங்கள் ஆன பிறகு அந்த பெண் அவனோடு கூட வாழ மாட்டேன் என்று சொல்லி அவ தாய் வீட்டுக்கு கடந்து சென்று விட்டார். இப்போ இந்த பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்னா, உங்க அம்மாவோட உங்க அம்மா இருக்கிற இடத்துல என்னால வாழ முடியாது என்று சொல்லி அந்த பெண் கடந்து சென்று விட்டார். எத்தனையோ முறை அந்த குடும்பத்தினர் பேசி பார்த்தார்கள். எத்தனையோ முறை அந்த 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 பையனுடைய அம்மா மிகவும் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தார்கள். மிகவும் வேதனை. கடைசியில் அந்த அம்மா எடுத்த முடிவு என்ன தெரியுமா? என் மகன் இப்படி இருக்கிறதை குறித்து நான் ரொம்ப வேதனைப்படுகிறேன். நான் உயிரோடு கூட இருக்கிறதுனாலதான் அவங்க என்ன செய்ய முடியல, சேர்ந்து வாழ முடியவில்லை என்று சொல்லி அவர்களுடைய சொந்த கிணத்துல அந்த அம்மா விழுந்து செத்து விட்டாங்க. இவங்க விசுவாசி. இவங்க யாரு? இவங்க விசுவாசி. அவங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். வேதனை, ஏமாற்றம் அவர்களுக்கு. ஐயோ, நான் உயிரோடு கூட இருப்பதினால் என்னுடைய மகனுடைய வாழ்க்கை என்ன செய்கிறது? பாதிக்கப்படுகிறது. ஆகவே என்னுடைய உயிரை முடித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவள் அந்த கிணத்துல விழுந்து செத்தாங்க. நான் கேட்டேன், இப்ப அந்த பொண்ணு வந்துருச்சான்னு கேட்டேன். செத்தாலும் வரமாட்டேன்னு சொல்லுதான் அந்த பொண்ணு. எனக்கு சொல்ல, இந்த உலகத்துல நடக்கிற காரியத்தை நான் செத்தாலும் நான் வரமாட்டேன்னு சொல்லுதான். அப்போ இந்த அம்மாவுடைய உயிர் என்ன கேட்கிறாரு? இன்றைக்கு அநேகர் தவறான எந்த வாழ்க்கையின் எந்த சூழ்நிலையில்
எந்த எல்லைக்கு நம்முடைய வாழ்க்கை கடந்து சென்றாலும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், அந்த தற்கொலை என்ற எண்ணம் நமக்குள்ளாக, அது பிசாசினுடைய எண்ணம். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவன் மனித கொலை பாதகனா இருக்கிறான். பிசாசு யாருங்க? அவன் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். அப்ப அந்த எண்ணத்தை கொடுப்பது யாரு? விசேஷமாக பெண்களுக்கு நான் சொல்லுகிற காரணம் ஏனென்றால் பெண்களுடைய சூசைட் ரேட்டிங் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆகவே எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை தீர்வாகாது. இன்றைக்கு அநேகர் எதாவது நான் என்னைய அழிச்சுக்க போறேன், நான் செத்துருவேன் என்று சிலர் இதை பிளாக்மெயிலா என்ன செய்யறாங்க, பண்றாங்க. மற்றவர்களை மிரட்டுவதற்காக இதை என்ன செய்யறாங்க, பண்ணுகிறார்கள். கால்வில் கர்த்தர் உன்னை எச்சரிக்கின்றார். இந்த சத்தியத்தை ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாமல் இருக்கலாம். நான் வேண்டும் என்றே தான் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறபடினா வேதாகமத்தில் அதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறது என்று நான் பேசுகிறேன். ஆகவே இந்த காலவெளி இந்த வார்த்தைகளை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் கருக்கலைப்பு செய்திருந்தாலும் சரி, உங்களையே நீங்கள் சில சூழ்நிலையிலே மாய்த்துக் கொள்வேன் என்று சொல்லி இருந்தாலும் சரி, அது தேவனுக்கு விரோதமான பாவமா இருக்கிறது. அதை அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படி கேட்கிறேன். அது எத்தனை முறை நீங்கள் சொல்லியிருந்தாலும் நீங்க அது தவறு செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். வாழ்க்கையில் எவ்வளவு வேணா பிரச்சனைகள் வரலாம். நான் நம்புறேன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மேல தேவன் இருக்கிறார். அடிபடி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் என்பது காரியம் பிரச்சனைகளும் நன்மைக்கு எதுவாய் முடியும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உனக்கு வருகிற பிரச்சனை தேவன் அறியாமல் ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ஒரு நாள் காலையில நான் எழுந்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு ட்ரீம் கொடுக்கிறாரு. 2 பேர் ஒரு காரியத்தை குறித்து என்னோடு கூட பேசுகிறதாக, வாக்குவாதம் செய்கிறதாக ஒரு காரியத்தை நான் பார்த்து எழுந்தேன். யார் என்று தெரியவில்லை. அந்த பிரச்சனையை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை குறித்து பேச வருகிறார்கள். சாயங்காலம் கரெக்டா 2 பேர் வந்தாங்க, என்னோடு கூட பேசினார்கள். அப்ப பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே அந்த பிரச்சனையை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அதை அறிந்திருக்கிறார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, தேவன் நமக்கு அதை தேவன் அறியாமல் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, பிரச்சனைகள் வராது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு தான் சொல்றாரு. நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். இந்த காலையில கர்த்தரோடு கூட பேசுறாரு. பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை ஆகாது. சரி, என்ன செய்கிறது? நம்மளுடைய தவறினால் அந்த காரியம் நடந்திருக்குதா, அதை பாருங்க. அதாவது சில நேரங்கள்ல நம்முடைய பார்வையில நாம் செய்த காரியங்கள் சரியா இருக்கும். ஆனால் அது மற்றவர்களுடைய நிலையிலிருந்து நாம என்ன செய்யணும், அதை பார்க்கணும். தேவனுடைய பார்வையும் எப்படி இருக்கு? தேவனுடைய பார்வையில இந்த பிரச்சனை என்னால் வந்ததா, அதை பாருங்க. எல்லாவற்றையும் அலசி ஆராயுங்க. ஆண்டவரிடத்துல அந்த பிரச்சனையை ஒப்பு கொடுங்க, காத்துருங்க. பிரச்சனைக்கு தீர்வு தேவனிடத்துல தான் இருக்குது. நன்றாய் 400 வருஷம் உபத்திரவப்பட்டார்கள். 400 வருஷம் முடிந்த உடனே பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வருகிறது. ஒரு சொல்லுவோமா? தேவன் எல்லா பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிறார். பிரச்சனைகளுக்கு தீர்வு அவர் இடத்துல இருக்கிறது. அவர் சர்வ வல்லமையுடையவர், பிரச்சனைகளையும் தீர்க்க வல்லவர். அல்லேலூயா. ஆமா, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை தேவன் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டோம். தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். கஷ்டம்தான், வேதனை தான், சில காலங்கள் கண்ணீர் தான், கவலை தான், அவமானங்கள் தான். ஆனால் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது தேவன் ஒரு எல்லா சமுத்திரத்தின் அலைகளுக்கு எல்லையை உண்டாக்கினவராம். இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று அலைகளுக்கு ஆண்டவர் எல்லைகளை உண்டாக்கின தேவன். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எல்லையை உண்டாக்காம இருப்பாரா? சில வேலையில அது 20 வருஷமா இருக்கலாம், 25 வருஷங்களா இருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான பிரச்சனை 400 வருஷங்கள். தாவீதுக்கு அப்படிதான், யோசேப்புக்கும் ஏறக்குறைய 13 வருடங்கள் பிரச்சனையில அவன் கடந்து செல்கிறான். ஆனால் தேவன் ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். ஒரு விடிவை, ஒரு புதிய துவக்கத்தை, புதிய ஆரம்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே என்ன செய்யக்கூடாதுங்க? கொலை செய்யக்கூடாது, கருக்கலைப்பு செய்யக்கூடாது. அடுத்தது தற்கொலை செய்யவே கூடாது. இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். சரி, அடுத்தது ஆண்டவர் இதை இயேசு கிறிஸ்து மத்தேயு 5 சொல்ற காரியம், தயவு செய்து இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். 5:21, 21, 22 கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம்.
நான் உங்களுக்கு, பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால்தான் அவர் அதிகாரம் உடையவராய் போதித்தார் என்று மத்தேயுல படிக்கிறோம். ஏசு என்ன செய்றார்? நான் யார் சொல்ல முடியும்? வேதம் சொல்லுகிறது என்று சொல்லலாம், நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லுகலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறாரு, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தபடினால், அவருக்கு எல்லாவற்றுக்கும் மேல் அவருக்கு என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கபடினால் சொல்லுகிறார். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்னங்க, கொலை செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லிட்டு தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். கடைசியில மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு, அக்கினியும் கந்தகம் எரிக்கிற கடல், எரி நரகத்துக்கு. ஆகவே ஆண்டவர் கொலைதான் செய்யக்கூடாது, வார்த்தையினால கொண்டுறலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்போம், எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்போம். அப்ப ஏன் இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, தயவுசெய்து ஒரு வார்த்தை வாசிக்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 18வது வசனம். லேவியராகமம் 19:18. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அது ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அப்போ பழிக்கு பழி வாங்கிடாதீங்க. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா நீங்க 2 சொல்லிடாதீங்க, அதுதான் பழிக்கு பழி. அவங்க ஒண்ணு செஞ்சா, ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் உன்னுடைய வலது கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தை என்ன செய்ய? அடுத்த கன்னத்தில் கொடு என்றல்ல, அடுத்த கன்னத்தை காட்டுன்னு சொல்றார். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். இது மாம்சத்தின் கிரியை, பொறாமை. ஆனா அன்புக்கு என்ன இல்லையா? பொறாமை இல்லை. ஆமா, அப்போ நம்ம கிட்ட இல்லாத மற்றவங்க கிட்ட இருந்ததுன்னா, அன்பு இருந்ததுன்னா, அது நிமித்தம் கர்த்தரை ஸ்தோத்திரம் தான் பண்ணணும். அவர்களுக்கு அந்த நன்மையை கொடுத்திருக்கிறீங்களே, அது நிமித்தம் என்ன செய்யணும்? அப்படி ஏதாவது இங்க வருதுன்னா, அந்த 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 உணர்வை நாம சிலுவையில் அறையணும். அது ஆரம்பத்திலே அறையல அப்படின்னா இந்த பொறாமை எலும்புருக்கியாக மாறிவிடும். நம்மையே அது என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். ஆகவே சொல்கிறார், ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்யும்? இப்ப பாருங்க, என்னிடத்தில் நான் அன்பு கூர்ந்தால் என்னையே நான் தற்கொலை செய்து கொள்வேனா? நான் சொல்றது புரியுதுங்களா? அடுத்தவன் மேல கோபம் வருது, பழிக்கு பழி வாங்குறேன், சரி ஓகே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. நாம நம்முடைய சரீரத்தை அன்பு கூர்ந்தா இந்த சரீரத்துக்கு விரோதமாக நான் என்ன செய்ய மாட்டேன். சரி, அப்போ சொல்றாங்க, பிரச்சனைங்க அப்படி இருக்குது, என்னையே நான் வெறுக்கிறேன் அதனால அப்படின்னு இல்ல. ரட்சிக்கப்பட்ட உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த சரீரம் நம்முடையது அல்ல. ஆண்டவர் சொல்கிற 1 கொரிந்தியர் 6 நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அந்த இடத்துல அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்கள் சரீரம் யாரு என்னதான்? நீங்கள் தேவனாலே, இது உங்களுக்கு கொடுத்தது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்கள். அப்ப பாருங்க, இந்த சரீரத்தை யார் கொடுத்தா? தேவன். அப்ப யாருக்கு சொந்தம்? தேவனுக்கு சொந்தம். இது உங்களுடையது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ என்னுடையது அல்லாத ஒரு காரியத்தை நாம என்ன கொலை செய்வதற்கு, அதை துன்புறுத்துவதற்கு, அதை துன்புறுத்துவது மாத்திரம் இல்ல, அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 18வது வசனம், வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள், மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும், வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அது வேசித்தனமா இருந்தாலும் சரி, அது கொலை செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த சரீரத்துல தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். இது என்னுடையது அல்ல. ஆமா, இந்த சரீரம் உங்களுடையது அல்ல. எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? நம்ம ஒத்துக்கிட்டாலும் வசனம் அப்படிதான் சொல்லுது. தேவன் அப்படிதான். நாமளா இந்த சரீரத்தை படைத்துட்டு வந்தோம். நாம கிரியேட்டர் இல்லை, அவர் தான் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்போ இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. அப்ப இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் தேவன் தங்கி இருக்கிறார் என்ற உணர்வு இருந்ததுன்னா
நம்ம பரிசுத்தமா வாழ்வோம். தேவனுக்கு பிரியமாக நாம் என்ன செய்வோம்? வாழ்வோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இந்த சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நாம தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நேரம் என்ன செய்யும்? வரும். ரொம்ப டீட்டெயிலா போயிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு இந்த சத்தியத்தை, இந்த உண்மைகளை உங்களுக்கு சொல்லி அனுப்ப வேண்டும் என்று நான் உணர்த்தப்பட்டேன். அதனால அந்த காரியத்தை முழுவதும் நான் கவர் பண்ணும்படி நான் விரும்புகிறேன். சரி, ஓகே. 6வது வசனத்திலிருந்து திரும்பியும் வாசிக்கலாம். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால், வாசிங்க. அவ யாரையும் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீங்கள் பழுகி பெருகி பூமியில் திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள். அதுதான் தேவனுடைய திட்டம். யாரையும் கொலை செய்வ நமக்கு அதிகாரம் இல்லை. சரி, அடுத்தது இங்கே சொல்றாரு, அந்த மனுஷனுடைய ரத்தம் யார் கொலை செய்கிறானோ, அவனுடைய யார் ரத்தம் சிந்துகிறார்களோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது என்று சொல்ற. அதையும் நான் சொல்லிடுறேன். இப்ப யார் அதை செய்ய? ஒருத்தனை கொண்டுட்டான், அப்ப அவனுடைய ரத்தம் சிந்தப்பட கடவுது என்று வசனம் சொல்கிறது. யார் செய்யணும்னா, அதுக்குதான் சமுதாயம் என்ற அமைப்பை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? உருவாக்கி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேசங்களிலே மூப்பர்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அடைக்கல பட்டணங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இந்த பட்டணங்கள்ல போய் அந்த கொலை செய்தவங்க அவங்க தங்கியிருக்கலாம். உடனே அங்க இருக்கிற மூப்பர்கள் என்ன செய்வாங்க? இந்த காரியம் எப்படி நடந்தது, இந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று அவர்கள் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அவங்க வழக்கு விசாரணை வரும். அது தற்செயலாய் கொன்றதா, அல்லது இவன் பழிக்கு பழி வாங்கியிருக்கிறானா, அல்லது கோபமாயிருந்து இந்த மனிதனை வேண்டுமென்றே அவன் கொண்டிருக்கிறானா என்று இந்த மூப்பர்கள் அங்கே விசாரணை செய்து தற்செயலாக அது நடந்திருந்தது. இப்ப பாருங்க, ஒருவன் விறகு வெட்டும் போது ஒரு கோடாரி யூஸ் பண்றான். கோடாரியினுடைய காம்புல இருந்து அந்த கோடாரி கலந்து கீழே விழுந்ததுனால ஒருத்தர் செத்துட்டான் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த மூப்பர்கள் விசாரிப்பாங்களாம், இது தற்செயலாக நடந்த ஒரு காரியம். ஆகவே அவனையும் விட்டுறக்கூடாது. அடைக்கல பட்டணத்துல அந்த தேசத்தின் பிரதான ஆசாரியன் சாகிற வரைக்கும் எந்த ஊர்ல தான் இருக்கணும்? அடைக்கல பட்டணத்துல தான் இருக்கணுமா? இல்ல ஒருத்தன் வன்மம் வைத்து பழிக்கு பழி வாங்கியிருக்கான், அல்லது இந்த காரியத்தை நிமித்தம் கொண்டிருக்கிறான் என்று இந்த மூப்பர்கள் அல்லது இந்த நியாயாதிபதிகள் கண்டுபிடிப்பார்கள் என்றால் உடனடியாக சட்டத்தின் அடிப்படையில், நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே அவனை கொலை செய்கிறார். இன்றைக்கு அதேதான். இன்றைக்கு காவல்துறை இருக்கிறது, நீதிமன்றங்கள் இருக்கிறது, சிறைச்சாலைகள் இருக்கிறது. ஆகவே தேவன் இந்த சமுதாயம் என்ற அமைப்பை என்ன செய்திருக்கிறார்? ஏற்படுத்தி இந்த ஒழுங்குகளை நிறைவேற்ற கட்ட செய்திருக்கிறார். இப்போ அதுக்காக சட்டத்தை தனிநபர்கள் கையில் என்ன செய்யக்கூடாது? எடுக்க கூடாது. அவன் என்னை அடிச்சுட்டாங்க, அவன் என்னை இந்த மாதிரி செஞ்சுட்டான், நான் பழி வாங்குகிறேன் என்று சொல்லி நாம பழி வாங்க முயற்சிக்க கூடாது. அதனாலதான் சட்டம் தன்னுடைய கடமையை என்ன செய்யணும்? செய்ய அனுமதிக்க வேண்டும். இதையும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே. அடுத்ததாக 8வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நாம் படிக்கின்ற காரியம், நோவாவோடு தேவன் செய்த உடன்படிக்கையை குறித்து நாம் படிக்கிறோம். 8லிருந்து 17 வரைக்கும் நாம் படிக்கிற காரியம், உடன்படிக்கை செய்கிற தேவன். உடன்படிக்கை நோவாவோடு கூட, அந்த பேழையில் இருந்த அந்த பிள்ளைகளோடு கூட, அடுத்த தலைமுறையினோடு கூட, அந்த மிருக ஜீவன்களோடு கூட, பறவைகளோடு கூட, எல்லாவற்றோடும் கூட தேவன் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். நான் கடந்த வாரத்துல நான் சொன்னது போல 6ஆம் அதிகாரத்துல ஆதியாகமம் 6:18 ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்லுகிறார். 6:18 வாசிங்க. ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். ஜலப்பிரளயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, அந்த பேழைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொன்னார். எப்பன்னு சொல்லல. ஆனா பேழையை விட்டு வெளியே வரும்போது ஆண்டவர் இந்த நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இதுல இருந்து என்ன புரிகிறது? தேவன் ஒண்ணு சொன்னார்னா நாம மறந்துடுவோம், ஆனா தேவன் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டார். ஆமா, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் செய்கிறார். கடந்த வியாழக்கிழமை ஒரு இடத்துல இந்த ஆகார் இஸ்மவேலை குறித்து நான் பேசும்போது அங்க படித்த காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இந்த இஸ்மவேலுடைய வாழ்க்கை என்னென்னலாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரோ, ஆபிரகாமுக்கு சொன்னாரு, ஆகாருக்கு சொன்னாரு, அது ஒவ்வொரு வார்த்தையாக படித்து பார்த்தபோது அதை அப்படியே இஸ்மவேலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றிருக்கிறார். ஒரு அடிமை பெண்ணுக்கு கொடுத்த வாக்குறுதி, அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல என்று ஆபிரகாமிடத்தை சொன்ன ஒரு இஸ்மவேலுக்கு தேவன் சொன்ன வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட நமக்கு சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றாம போயிடுவாரா?
ஒரு பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. எனக்கு அது படித்து பார்த்தபோது ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் இஸ்மவேலுடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். ஆகவே இந்த காலவில உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். சரி, ஓகே. 8வது அதிகாரம் 21வது வசனத்துல மறுபடியும் வருவோம். 8:21 என்ன உடன்படிக்கையை ஏற்படுத்த போகிறார் என்று 8:21 ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம். 8:21. முகந்தார் பூமியை சபிப்பதில்லை, இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பு. அப்போ என்ன சொல்றாரு? 6:18 நான் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்றாரு. 8:21 என்ன உடன்படிக்கைன்றத ஆண்டவர் என்ன செய்யறாரு? இருதயத்துல சொல்றாரு. இப்போ 9ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல இருந்து சொல்லுகிறார், நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும். அப்ப சந்ததினா யாருங்க? சேம்காம் யாப்பேத்துல இருந்து நம்ம வந்திருக்கோம். நம்மோடு கூடவும் தேவன் செய்கிறார். உங்களோட பேலிலிருந்து புறப்பட்டு சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஏற்படுத்துவேன். சரி, என்ன உடன்படிக்கை? அங்க நேரம் ஆகிறது. 2 இடத்துல அதை சொல்றார் இந்த உடன்படிக்கை குறித்து. 11வது வசனம் வாசிங்களா? உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்பட 15வது வசனத்தை 2வது முறை சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவன்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை அவர் 2 முறை சொல்லுகிறார். இனி ஜலப்பிரளயத்தினாலே நான் இந்த பூமியை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று. அப்ப உலகளாவிய ஒரு பெருவெள்ளத்தை நான் இனி என்ன செய்ய மாட்டேன், அனுப்ப மாட்டேன்னு சொல்றார். அப்போ நீங்க எனக்கு சொல்லலாம், சுனாமி வந்து அத்தனை 1000 பேர் செத்தாங்கன்னா அது ஒரு பகுதி, இந்த பூமியின் இல்ல ஒரு பகுதியிலே ஏற்பட்ட ஒரு சம்பவமாக காணப்படுகிறது. சில நேரங்கள்ல மழை ஏராளமாக பெய்து வீடுகள் நிலச்சரிவு ஏற்பட்டு மனிதர்கள் மறி, அதெல்லாம் நான் இங்க சொல்லல. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லல. இந்த ஜலப்பிரளயத்தினாலே தேவன் என்ன செய்ய மாட்டேன்றாரு, இனி நான் உலகை அழிப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஜலப்பிரளயத்தினாலே இதை குறித்து யோசித்து பார்க்கும்போது தேவன் இந்த 6வது அதிகாரத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பெருக துவங்கினது. மனிதர்கள் பெருகினார்கள், அக்கிரமம் பெருக துவங்கினது. அப்ப ஆண்டவர் சொல்ல, இனி இந்த மனுஷன் இருக்க போகிற நாட்கள் 120 வருடம் என்று சொல்கிறார். அப்ப இங்கே இந்த அக்கிரமம் பெருக கொடுமையினால் தேசம் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொடுமையினால். அப்ப கொடுமைனா என்ன அர்த்தம்? நான் புரிந்து கொண்டது, மனிதர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி என்ன செஞ்சிருப்பாங்க, கொலை செய்திருப்பாங்க. காயின்ல இருந்து ஆரம்பிக்குது கொடுமையினால். அப்போ தேவன் அந்த ரத்தம் சிந்தப்படுகிறது. இங்கே ஆண்டவர் இந்த இன அழிப்பை எப்படி செய்கிறார் என்றால், எந்த மனித உதவி இல்லாமல் என்ன செய்கிறார், அதை செய்து முடிக்கிறார். சில நேரங்கள்ல தேவன் தமது நியாய தீர்ப்பை மனிதனுடைய உதவி இல்லாமலே ஆண்டவர் என்ன செய்கிறார். சோதோம் குமராவினுடைய அக்கிரமம் மிகுதியாயிருந்தது. தேவன் அக்கினியும் கந்தகத்தையும் அந்த பட்டணத்தின் மேல் அனுப்புகிறார். அது ஒரு சிறு ஏரியா தான், எல்லா இடத்துலயும் அது அனுப்பல. ஏன்னா இந்த வசனம் சொல்கிறது. இப்போ சில நேரங்களிலே ஆண்டவர் எந்த மனிதனிடத்திலையும் அந்த காரியத்தை கொடுக்கறது இல்ல, அவரே இறங்கி என்ன செய்கிறார், அழிக்கிறார். இதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை சொல்ல, சில நேரங்களிலே ஆண்டவர் என்ன செய்யறார் பாருங்க, எமோரியருடைய அக்கிரமம் நிறைவடைகிறது. ஆபிரகாம் சொல்றாரு, எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகலப்பா அப்படின்றார். ஆனால் யோசுவாவின் நாட்களிலே எமோரியருடைய அக்கிரமம் அந்த கானான் தேசத்தை 7 ஜாதிகள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கிட்ட, அந்த 7 ஜாதிகள் மேல் நீ இரக்கம் காண்பிக்காத, சுவாசம் உள்ள ஒன்றையும் உயிரோட வைக்காதன்றார். அப்ப யார்கிட்ட இந்த அழிப்பை கொடுக்கிறாரு? யோசுவா கிட்ட கொடுக்கிறார், மனிதர்கள் கிட்ட கொடுக்கிறாரு. சொல்ல வரேன் நான். அப்ப சில ஏழையால தேவனே என்ன செய்யறார், அந்த அக்கிரமம் நிறைவடையும் போது தேவன் அங்கே அழிவை உண்டாக்குகின்றார். அது எந்த மனித உதவினாலும் அல்ல. ஆனால் சில நேரங்களிலே மனிதர்களுக்கு அந்த பொறுப்பை தேவன் கொடுக்கின்றார். சரி, அடுத்தது இந்த கானான் தேசத்துக்குள்ள இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அந்த கானானிய ஜாதிகள் மேல் நிறைவேற்றி
இவங்க அங்க அந்த தேசத்துல குடியிருக்காங்க. கடைசியில இவர்கள் அக்கிரமம் செய்யும் போது அசீரியர்களை கொண்டும் பாபிலோனியர்களை கொண்டும் தேவன் தமது நியாய தீர்ப்பை நிறைவேற்றுகிறார். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் சில நேரங்களில் அவரே நியாய தீர்ப்பை செய்கிறாரு. சில நேரங்களிலே மனிதர்களை கொண்டு காரியங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் சொல்றாரு, இனி இந்த உலகளாவிய ஒரு ஜலப்பிரளயத்தை நான் அனுமதிக்க போகிறது அல்ல. ஆங்காங்கே சில நியாய தீர்ப்புகள் ஏற்பட்டாலும் உலகளாவிய ஒரு நியாய தீர்ப்பை நான் இனி இந்த பூமியிலே கொண்டு வர மாட்டேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். சரி, இருக்கட்டும். இதற்கு இந்த உடன்படிக்கை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாசிங்க 12வது வசனம். அன்றியும் தேவன் இங்க இந்த உடன்படிக்கை எது வரைக்குங்க? நித்திய தலைமுறை. நித்திய தலைமுறைனா இதுவரைக்கும் அந்த உடன்படிக்கை என்ன செய்கிறார் ஆண்டவர்? காத்து. இதுவரைக்கும் நோவாவின் ஜலப்பிரளயம் என்ன செய்யல போல ஒரு காரியத்தினால தேவன் இந்த பூமியை அழிக்கவில்லை. அக்கிரமம் பெருகிட்டு இருக்கா? நான் சொல்றேன், நோவாவின் காலத்தில் நடந்ததை விட இன்றைக்கு என்ன செய்கிறது? அதிகமாக. ஆனால் தேவன் உடன்படிக்கை என்ன செய்கிறார்? நினைவு கூறுகிறார். ஆமா, நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா தேவன் தாம் செய்த உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அதனால்தான் சொன்னேன், இனி நான் மாம்ச ஜீவ ஜந்துக்களை நான் அழிக்க மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்துல சொன்னாருன்னு சொன்ன கடந்த வாரத்துல. இப்போ அந்த இருதயத்தில் சொன்னதை தேவன் உடன்படிக்கையாக தேவன் செய்கிறார். நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கை என்று சொல்லுகிறார். நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்த உடன்படிக்கை. சரி, இந்த எப்போதெல்லாம் தேவன் உடன்படிக்கை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். 13வது வசனம் சொல்ல, நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கு. அப்ப எங்கெல்லாம் தேவன் உடன்படிக்கை செய்கிறாரோ அங்கெல்லாம் உடன்படிக்கைக்கு அடையாளங்களை ஏற்படுத்துகிறார். அப்ப என்னுடைய வில்லை வைக்கிறேன் என்று சொல்கிறார். வில் பாருங்க, இன்றைய நாட்கள்ல சம்பவங்களை விவரிக்கும்படி குறியீடுகளை பயன்படுத்துகிறார்கள். அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சம்பவங்களை பயன்படுத்த என்ன செய்யறாங்க? குறியீடுகளை பயன்படுத்துகிறார்கள். செல்போன் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாதுன்னா என்ன செய்யறாங்க? ஒரு செல்போனை போட்டு ஒரு கோடை என்ன செஞ்சிருக்காங்க, அல்லது ஒரு இன்ட்டுவை போட்டிருக்காங்க. இந்த இடத்துல புகை பிடிக்காதீர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு சிகரெட்டை வச்சு ஒரு கோடு போடுறாங்க. அதுபோல யுத்தத்திற்கு பயன்படுத்தப்படுகிற குறியீடு என்ன தெரியுமா? வில்லும் அம்பும். என்னதுங்க? வில்லும் அம்பும். ஒரு யுத்தம் நடக்குதுன்னா அன்றைய நாட்கள் என்ன குறியீடு பயன்படுத்துவார்கள் என்றால் ஒரு வில்லும் அம்பும். இன்றைக்குதான் நவீன ஆயுதங்கள் வந்திருக்கிறது. அன்றைக்கு இந்த வில்லும் அம்பும் தான் இருக்கும். இப்போ ஆண்டவர் இனி இந்த பூமியை ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு உடன்படிக்கை செய்து ஒரு குறியீடை அங்கே ஒரு உடன்படிக்கையின் அடையாளத்தை வைக்கிறார். இங்க வில் மட்டும்தான் இருக்குது, எது இல்ல? அந்த அம்பு இல்ல, அதை தூக்கிறார். எது யுத்தத்திற்கான குறியீடோ அதே குறியீட்டை வச்சுட்டு அம்புதான் என்ன செய்யும்? எதிரியை போய் தாக்கும். அந்த அம்பை தூக்கிறாரு, அந்த வில் மட்டும் இருக்குது. இப்ப சொல்லுகிறார், என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். சரி, இப்போ இந்த வில் என்ன? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், வான வில், ரெயின்போ என்று நம்ம சொல்லுவோம். அது இங்கிலீஷ்ல ரொம்ப ரெயின் வரும்போதெல்லாம் இந்த போ என்ன செய்யுது? தெரிகிறது. வான வில் என்று நம்ம தமிழ்ல பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா ரெயின்போ ரொம்ப அற்புதமான வார்த்தையா இருக்கு. மழை எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் என்ன நடக்குது? சரி, இந்த ரெயின்போ எப்படிங்க உருவாகிறது? படிச்ச பிள்ளைங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? எப்படிங்க உருவாகுது? இந்த வானவில் எப்படி உருவாகுது? இப்ப பாருங்க, இப்ப வெளியே மழை இல்ல, என்ன வராது? வானவில் வராது. சரி, அப்ப மழை வரும்போதெல்லாம் இந்த வானவில் எப்படி வருகிறது? இந்த மேகத்தில் இருக்கின்ற, நானே சொல்லிடுறேன், படிச்சுட்டு வந்திருக்கிறதுனால நானே சொல்லிடுறேன், மேகத்தில் உள்ள தண்ணீர் இருக்குது. மேகத்துல என்ன இருக்கு? தண்ணீர். இந்த தண்ணீரின் மேல் சூரிய ஒளி படும்போது இந்த வானவில் என்ன செய்கிறது? அந்த தண்ணீரில் அந்த சூரிய ஒளி படும்போது அந்த ஒளி சிதறல் என்ன செய்கிறது? ஏற்பட்டு நமக்கு எப்படி தெரியுது? அந்த ரெயின்போ கலர் 7 ஆமா, 7 கலர்ல அது தெரிகிறது. அது ஒரு எல்லையிலிருந்து பூமியின் மற்ற எல்லைக்கு அது கடந்து செல்லுகிறதாக இருக்கு. அப்போ எப்பொழுதெல்லாம் மழை வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் மேகத்தில் தண்ணீர் உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் சூரிய வெளிச்சம் அங்கே படுகிறது.
அங்கே உடனடியாக அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக எது வருது? இந்த வானவில் அல்லது ரெயின்போ என்ன செய்கிறது? உண்டாகிறது. இப்ப பாருங்களேன், ஆண்டவர் சொல்ல எப்பெல்லாம் மழை வருதோ அப்பெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் சோத்திரம் பண்ணணும். இதுக்கு மேல இது வரைக்கும் தெரியாம இருக்கலாம். ஏன்னா அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த உடன்படிக்கையை அவர் மாற்றுகிறதே கிடையாது. எவ்வளவோ அக்கிரமம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. தேவன் அதை அப்படி பண்ணி வச்சிருக்கிறாருங்க. எனக்கு அதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா அந்த சூரிய வெளிச்சம் அந்த அந்த நீர்த்தி விலைகளின் மேல் படும்போது உடனடியாக ஒளிச்சிதறல்கள் ஏற்பட்டு அங்கே ஒரு வானவில் என்ன செய்கிறது? உண்டாகிறது. பாருங்க, நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அதை சொல்றாரு. எப்பொழுதெல்லாம் மேகம் எழும்புகிறதோ, அந்த மேகத்துல தான் தண்ணீர் இருக்கிறது, மேகம் எழும்புகிறதோ அந்த வில் மேகத்தில் தோன்றும். அந்த வில் மேகத்தில். இங்க பாருங்களேன், இன்னைக்கு சயின்ஸினுடைய அறிவியலுடைய வளர்ச்சி அதிகரித்திருக்கிறது. அறிவியலுடைய வளர்ச்சி இது எப்படி உண்டாகிறது என்று இன்றைக்கு இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றாங்க. ஆனா மோசேக்கு ஆண்டவர் இதை தெளிவா என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறார். சொல்லுவோமா? வேதம் எவ்வளவு உண்மை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, அதுக்கு தான் படிக்க சொல்றது. திரும்பியும் என்னுடைய பாயிண்ட்டுக்கு வரேன். வேதத்தை வாசிக்கிறீங்களா? வேதத்தை தியானிக்கிறீர்களா? வேதத்தை ஆராய்ச்சி செய்கிறீர்களா? உங்களுடைய எல்லா சப்ஜெக்டை காட்டிலும் வேத புத்தகம் உங்களுடைய இன்ட்ரெஸ்டா இருக்கணும். உங்களுடைய விருப்பமான சப்ஜெக்ட் எதுன்னு கேட்டா எதாவது சொல்லணும். எனக்கு மேக்ஸுங்க, எனக்கு இங்கிலீஷுங்க, எங்களுக்கு பிசிக்ஸுங்க அப்படியெல்லாம் இனி சொல்லக்கூடாது. இந்த வசனங்கள் எல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் எது? வேதம் தான். நான் என்னை கேட்டா அதான் சொல்லுவேன். 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் நலமானது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் அது மதுரமானது. இதை புரிஞ்சிருச்சுன்னா, அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரும். ஜோமனிட்டே இருங்க, கண்களை திறப்பார் ஆண்டவர். நீங்கள் வாசிக்கும் போது இந்த சத்தியங்கள் உங்களுக்கு புரியும். அப்பதான் இந்த வேதத்தின் படி நாம நடப்போம். உம்முடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவன். அப்ப நாம என்னவா மாறிடுவோம்? வேதத்தின்படி நடக்க நடக்க உத்தமர்களாக மாறிவிடுவோம். சொல்லுவோமா? ஆமா. தேவனை விசுவாசிக்கும் போது நீதிமான்களாய் மாறுகிறோம். தேவனுடைய வார்த்தையை படிக்க படிக்க, அதை ஆராய்ச்சி செய்ய செய்ய, அதை தியானிக்க தியானிக்க உத்தமர்களாக நாம மாற முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகவே பாருங்க, 15வது வசனத்துக்கு வருவோம், வாசிக்கலாம். என் உடன்படிக்கையை நான் என்ன செய்வேன்? நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமி உள்ள சகல வித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படி அதை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, அதை அவரும் நோக்கி பார்க்கட்டும், நாமளும் என்ன செய்யலாம்? இனிமேல் பாருங்க, அந்த ரெயின்போவை கொஞ்சம் என்ன செய்ய பாருங்க. அப்ப யாரு அதை பார்க்கிறா? தேவனும் பார்க்கிறாரு, நானும் பார்க்கிறேன். பார்ப்போம் இனி. அதனாலதான் 19ஆம் சங்கீதம் 1வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரத்தின் கிரியையா. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது. அந்த வானத்துல சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் மாத்திரமல்ல, அவர் உடன்படிக்கை செய்து உடன்படிக்கையின் அடையாளமாகிய வானவில் கூட தேவனுடைய மகிமையை என்ன செய்கிறது? வெளிப்படும். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 36ஆம் சங்கீதம் 5வது வசனம், 36:5. கர்த்தாவே, உமது கிருபை வானங்களில் விளங்குகிறது. எதன் மூலமா விளங்குகிறது? வானவில் மூலமா. ஏன்னா கிருபையை மாத்திர தூக்கிட்டு நியாயப்பிரமாணத்தை வச்சிருந்தாருன்னா இந்நேரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருப்பாரு? அழிச்சிருப்பாரு. ஏன்னா அக்கிரமம் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அக்கிரமம். இப்ப ஆண்டவர் எங்க கிருபையை வச்சிருக்கிறாரு? உம்முடைய கிருபை. கர்த்தாவே, உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. உமது சத்தியம் என்பது உண்மை. உம்முடைய உண்மை மேகமண்டலங்கள் பரியந்தமும். இந்த வசனத்தை இந்த சங்கீதக்காரன் இந்த உடன்படிக்கையின் அடையாளமாகி இந்த வானவில்லை அடிப்படையில தான் எழுதியிருக்கணும்னு நான் நம்புகிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபை வானங்களில் விளங்குகிறது. அப்ப ஆண்டவர் வானங்களிலே தமது கிருபையை வைத்திருக்கிறதுனாலதான் உயிரோடு இருக்கிறோம். இல்லைன்னா திரும்பவும் என்ன செஞ்சு வச்சிருக்கோம்? ஜலப்பிரளயம் வந்து அழிந்து போயிருக்கும். ஆனால் தேவன் அவருடைய கிருபையை தேவன் விளங்க பண்ணுகிறார். கிருபையை
இன்னொரு காரியத்தை சொல்றேன். ஆண்டவருடைய கிருபை அங்கே வெளிப்படுகிறது. வானங்களிலே ஜனங்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். ஆனால் இதைவிட இன்னொரு காரியத்தை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். வானவெல்ல கிருபை வெளிப்படுகிறது, ஆகாய விரிவுள்ள கிருபை வெளிப்படுகிறது. ஆனால் சிலுவையிலே பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டாகிறது. உடனே சொல்லுவோமா? வானவில்லை காட்டிலும் சிலுவை என்ன செய்யுது? வானவில் நம்மை ரட்சிக்க முடியாது. வானவில்லை நோக்கி பார்க்கிறதுனால வானவில் நம்மை ரட்சிக்க முடியாது, நம்மை பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் சிலுவையை நோக்கி பார்க்கும் போது அவனுக்கு என்ன கிடைக்குது? ரட்சிப்பு, ஒரு பாதுகாப்பு உண்டாகிறது. நித்திய ஜீவனை ஆண்டவர் கொடுக்கின்றார். நித்திய அழிவிலிருந்து தேவன் மனிதனை பாதுகாக்கிறார். பாருங்க, ஆண்டவர் ஜலப்பிரளயத்தினால் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனால் 1 பேதுருவின் நிருபத்தில் 2 பேதுரு நிருபத்தை நீங்கள் படிக்கும் போது இந்த பூமி ஜலப்பிரளயத்தினால் இனி அழிக்க மாட்டாரு, அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் தேவன் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்புக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ள வேண்டும் என்றால் வானவில்லை நோக்கி பார்க்க முடியாது. எதை நோக்கி பார்க்கணும்? சிலுவையை நோக்கி பார்க்கும். ஏனென்றால் மனிதனுடைய பாவத்தை சிலுவையிலே தன்மேல் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்த தேவனாய் இருக்கிறார் அவர். எந்த ஒரு மனிதன் தன் பாவி என்பதை உணர்ந்து அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிறானோ அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கின்றது, அவனுக்கு பாதுகாப்பு உண்டாக்குறது, அவனுக்கு நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறவராக இருக்கிறார். இந்த காலவில்லை ஆண்டவர் நம்மோடு கூட பேசுறார். அவ வானவிலை காட்டில் எது பெருசு? சிலுவையின் மரணம் பெரியது. ஏனென்றால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமியின் மேல் அல்லது மனுகுலத்தின் மேல் அன்பு கூர்ந்ததினால் இந்த பூமியிலே அனுப்பி ஆண்டவர் அந்த மனிதனுடைய பாவத்தை எல்லாம் அக்கிரமத்தில் அவர் மேல் சுமற்றி பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறார். அந்த ரத்தத்தை, அந்த சிலுவையை யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பிழைப்பை அல்லது ஒரு வாழ்க்கையை கத்தர் கொடுக்கின்றவராக, ஒரு ஜீவனை கத்தர் கொடுக்கின்றவராக இருக்கிறார். ஆனா ரெயின்போவை நோக்கி பார்த்தா என்ன வராது? ரட்சிப்பு உண்டாது. அங்கே கிருபை வெளிப்படுகிறது. ஆண்டவர் கிருபை உள்ளவர், தேவன் உண்மை உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் சிலுவையை நோக்கி பார்க்கும்போது ரட்சிப்பு உண்டாகிறது. அது மாத்திரம் இல்ல, இந்த வானவில் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. அதே போல தேவன் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னங்க? விருத்த சேதனம். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் விருத்த சேதனம். அதை அது ஆதியாகமம் 15வது அதிகாரத்திலும் 17வது அதிகாரத்தில் அது இருக்கிறது. அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக நீங்கள் என்ன செய்யணும்? விருத்த சேதனத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களோடு சீனாய் மலையில ஒரு உடன்படிக்கை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் என்ன செய்கிறார்? சீனாய் மலையிலே ஒரு உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையின் அடையாளம் இது. வசனத்தை தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். 3 உடன்படிக்கையை நம்ம படிக்கிறோம். ஒன்று நோவாவுடைய உடன்படிக்கை. நோவாவுடைய உடன்படிக்கையின் அடையாளம் வானவில். அடுத்தது ஆபிரகாமோடு உடன்படிக்கையின் அடையாளம் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் இருக்கு. யாராவது வசனத்தை எடுத்தீங்களா? 10வது வசனம். சரி, எழுதிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் செய்த உடன்படிக்கை. யாத்ராகமம் 31ஆம் அதிகாரம் வாசிங்க. 16வது வசனம் வாசிங்க. அடையாளமாயிருக்கும். அப்ப ஓய்வு நாள் என்னங்க? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஓய்வு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாயிருக்கும். அடையாளம், ஓய்வு நாள் அடையாளம். இப்ப எதுக்கு அடையாளம்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். என்ன உடன்படிக்கை? இந்த உலகத்துல பல ஜாதி ஜனங்கள் இருக்காங்க. ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்னுடைய சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். அவர்களுக்கும் இந்த உலகத்துல அநேக தேவர்கள் விக்கிரகங்கள்லாம் இருக்குது. அவங்க எல்லாம் என்னுடைய தேவன் அல்ல. தேவன் என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், எந்த சொரூபத்தையும் நான் வணங்க மாட்டேன் என்று சொல்லி அந்த தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையா இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்னன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் என்ன செய்யணும்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரிக்க. இந்த காலவெளியில நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில் தேவன் உங்களை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற உணர்வும் இருந்தா இந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை சரியா என்ன செய்யணும்? நிறைவேற்ற வேண்டும். எந்த உடன்படிக்கையின் அடையாளம்? ஓய்வு நாளை
பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்ற கட்டளை. அது சாதாரண அல்ல. ஒரு தேவ பிள்ளை பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள், புதிய ஏற்பாட்டுல வாரத்தின் முதல் நாள், அது கர்த்தருடைய நாள். அது என்ன நாள் சொல்லுங்க? ஞாயிற்றுக்கிழமை யாருடைய நாள்? அது உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடைய நாள். அதுக்கு பேரு கிரீக்ல வந்து தி லார்ட்ஸ் டேன்னு தான் பேராம். நம்ம தான் இங்கிலீஷ்ல சண்டே, ஞாயிற்றுக்கிழமை என்று தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் கிரேக்க மொழியில அதுக்கு என்னன்னு தான் பேர் வச்சிருக்காங்களாம், தி லார்ட்ஸ் டேன்னு தான் பேர் வச்சிருக்காங்க. ஒரு சொல்லுவோமா? ஆமா, அன்றைக்கே பாருங்க என்ன 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 எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. யாராவது கிரீக் தெரிஞ்சவங்க இருந்தா கேட்டு பாருங்க, நான் சொல்றது உண்மையான்னு. ஆமா, தி லார்ட்ஸ் டே, ஞாயிற்றுக்கிழமை, வாரத்தின் முதல் நாள் யாருடையது? கர்த்தருடையது. ஆமா, அந்த நாளே தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து வருவது ஒரு உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கு. ஆமா, நான் தேவனுடைய பிள்ளை, ஆமா அவர் தான் என்னுடைய தேவன் என்பதை நாம உறுதிப்படுத்துகிறோம். அது மற்றவர்களுக்கு சாட்சியாக விளங்குகிறது. ஆகவே 3 அடையாளம். 1, விருத்த சேதனம். நாம ஆபிரகாமின் சந்ததி, அதுக்காக எல்லாரும் போய் விருத்த சேதனம் பண்ணிடலான்னு போயிடாதீங்க. உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ரோமர்ல 3வது அதிகாரத்துல படிக்கிறோம். உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அவர்களுக்குரிய மகிமை புகழ்ச்சி எல்லாம் மனுஷராலே அல்ல, தேவனாலே உண்டாகிறது. அப்போ எங்க விருத்த சேதனம் வரணும்? இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருதயத்தில் உண்டாகிற விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனத்தை செஞ்சா நாம் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆபிரகாமுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் பங்குள்ளவர்களாக நாம் மாறுகிறோம் என்று கலாத்தியர் 3 நம்ம படிக்கிறோம். ஆகவே நமக்கு என்ன விருத்த சேதனம் இருக்கணும்? இருதயத்தில் உண்டாகும் இந்த அடையாளத்தை நம்ம தரித்திருக்கணும். 2வதாக ஆண்டவர் வானவில்ல வைத்திருக்கிறார். 3வது சொன்ன ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைக்கணும். இது எனக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கையின் அடையாளமா இருக்கிறது. இது எவ்வளவு பேருக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிச்சு? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையிலே அந்த உடன்படிக்கையின் அடையாளம் என்ன என்றால், இந்த ஓய்வு நாளை என்ன செய்யணும்? பரிசுத்தமாக ஆசரிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஓகே, வாசிக்கலாம் 17வது வசனம். இது எனக்கும் பூமியில் உள்ள சகல மாம்சமான யாவுக்கும். அப்போ ஆண்டவர் மனிதர்களோடு கூட மாத்திரமல்ல, மாம்சமான யாவும், இப்போ பறவைகளோடு கூட, மிருக ஜீவன்களோடு கூட, நோவாவுக்கோடு கூட மாத்திர, நோவாவுடைய குமாரரோடு கூட மாத்திர அல்ல, அதற்கு பிறகு பிறக்கின்ற சந்ததிகளோடு, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற சந்ததிகளோடு கூட ஆண்டவர் சொல்றார், நித்திய உடன்படிக்கை நான் மன்னிக்கணும், பூமியில் உள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று சொல்லுகிறார். உடன்படிக்கை குறித்து நான் சொன்னேன். 3 உடன்படிக்கை. இங்கே இருக்கிற உடன்படிக்கையின் அடையாளம் வானவில்லை குறித்து நான் சொன்னேன். அப்போ இங்கே நம்ம படிக்கிற காரியம் என்னன்னா, இன்னைக்கு படித்த காரியம், தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, தேவ சாயலில் இருக்கின்ற தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொன்னேன். தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி பெருக வேண்டும். ஆமா, அது எப்படி சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். இந்த 9வது அதிகாரம் 17 வசனத்துல என்ன சொன்னது திரும்பவும் நான் முடிக்க விரும்புகிறேன். பெருக வேண்டும் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது, தேவனுடைய திட்டமாக காணப்படுது. அடுத்தது 2வது நான் சொன்ன காரியம், தேவன் பழைய ஏற்பாட்டுல பூண்டுகளை, புல் வகைகளை நம்ம ஆகாரமாக கொடுத்தாரு. இப்ப என்ன கொடுத்திருக்கிறாரு? மாம்ச பாருங்க, சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரம், நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். 2வது ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆகாரத்தை குறித்து அப்போ இங்க இன்னொரு ஆகாரத்தை குறித்து கூட நான் சொல்ல விரும்புறேன். மாம்சத்தின்படி உள்ள ஆகாரம் ரைட், நல்லது, எல்லாம் அடித்து புசிக்கலாம், தேவன் சுத்தமாக்கினவர்களை நாம் தீட்டாக எண்ண வேண்டாம். ஆனால் இன்னொரு ஆகாரம் இருக்குது. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அது என்னவா இருக்கிறது? ஆகாரமாய் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி, இப்போ இந்த உலக பிரகாரமான ஆகாரத்துக்காக ரொம்ப உழைக்கிறோமா இல்லையா? அதிகமாக எதுக்குதான் உழைக்கிறோம்? வாரத்துல 6 நாள் அதுக்காக தான் உழைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 6:27 அழிந்து போகும், வாசிங்களேன், யோவான் 6:27, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல,
நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். இதை என்ன சொல்றாருன்னா, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்துக்காகவே கிரியை செய்யுங்கள், அதை மனுஷகுமாரன் கொடுப்பார். இந்த போஜனம் ஃபர்ஸ்ட் சொன்ன தேவனுடைய வார்த்தை, அது நம்முடைய போஜனமா இருக்க வேண்டும். இரண்டாவது, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனம் என்று என்ன சொல்லுகிறார் என்றால், யோவான் 4 படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு சமாரியா ஊர் வழியே கடந்து செல்லுகிறார். அப்ப அவருக்கு இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றருகே உட்கார்ந்து இருக்கிறார். சீஷர்கள் சொல்றாங்க, நாங்க போய் ஊருக்குள்ள போய் உமக்கு ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறோம் என்று சொல்லி ஊருக்குள்ள போறாங்க. அந்த சமயத்துல யார் வர்றா? சமாரிய ஸ்திரீ வர்றாங்க. இப்ப அவரோடு கூட பேசுகிறார். அப்போ அந்த அம்மா போயிட்டாங்க. போன உடனே இவங்க நீர் போஜனம் பண்ணும் என்று எடுக்கிறாங்க. இப்ப சொல்ற, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது. என்னன்னா, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமா இருக்குது. அப்போ இங்க உணவுன்னு சொன்னா, நீங்க ஆண்டவர் மச்சங்களையும் மிருகங்களையும் நமக்கு சாப்பிட கொடுத்து அதையே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம். தேவனுடைய வார்த்தையும் ஒரு உணவாக காணப்படுகிறது. இரண்டாவது, தேவனுடைய சித்தம் நிறைவேற்றுவது நம்முடைய போஜனமாக காணப்படுகிறது. தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது போஜனமா இருக்கிறது. இன்னொரு போஜனத்தை கூட சொல்றேன் நானு. யோவான் 6:35 பசிங்க. யோவான் 6:35. ஜீவ அப்பம் நானே. இயேசு சொல்றார், ஜீவ அப்பம் நான். என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடைக்கிறது இல்லை, என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கவன் ஒரு காலம். அதனாலதான் இயேசு தம்முடைய சரீரத்தையே நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அதை தான் நாம் திருவிருந்து ஆராதனை நினைவு கூறுகிறோம். இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பங்கு பெறாதவன், பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை, ஐக்கியம் இல்லை என்று சொல்லுகிறார். ஆகவே அடுத்த போஜனம் ஆண்டு சொல்ற, நானே. அவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே என்று சொல்றார் நம்முடைய சரீரத்தை. அதனாலதான் 6ஆம் அதிகாரத்தை கீழே படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்றாங்க, இவன் எப்படி நம்முடைய சரீரத்தை நமக்கு அப்பமாக கொடுப்பான் என்று சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, இது கடினமான உபதேசம், இதுல யார் நிலைத்திருப்பான்னு என்ன செய்யறாங்க, நிறைய பேரு போயிட்டாங்க. ஆனால் இயேசு ஜீவ அப்பம் நானே என்று சொல்கிறார். தன்னுடைய சரீரத்தையே அப்பமாக, தன்னுடைய ரத்தத்தை பானமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். ஆகவே திருவிருந்து ஆராதனையிலே நாம ஒழுங்கா என்ன செய்யணும், பங்கு பெறணும், பரிசுத்தத்தோடு கூட பங்கு பெற. ஆகவே ஆண்டவர் உணவு பழக்கத்தை ஆண்டவர் மாற்றுகிறார். ஆனா ஆவிக்குரிய உணவு என்னன்னா, தேவனுடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப தேவனுடைய வார்த்தையை அதிகமா வாசிக்கணும். இரண்டாவது சொன்னேன், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய போச்சனமாக காணப்படுகிறது, போச்சனமாக காண. மூன்றாவதாக, திருவிருந்து ஆராதனையிலே நாம் பங்கு பெற வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். அடுத்தது கீழே நாம படிக்கிறோம், இந்த இந்த மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ என்று நான் சொன்னேன். ஆகவே நாம சிந்துகிறவர்களாக அல்ல, நாம் ரத்தத்தை சிந்துகிறவர்களாக அல்ல, தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிற கூட நம்ம என்ன செய்யக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து தூஷணமான எந்த வார்த்தையும் வரக்கூடாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். நன்றாய் புரிந்து. ஏன் ஆண்டவர் அப்படி பேசக்கூடாது, வீணனே என்று சொல்லக்கூடாது, மூடனே என்று சொல்லக்கூடாது, கடினமான வார்த்தைகளை ஏன் பேசக்கூடாது என்று சொல்லுகிறார் என்றால், அவர்கள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. தேவன் கொடுத்த ஆத்துமா, தேவன் கொடுத்த சரீரம், ஆமா தேவன் கொடுத்தது எல்லாம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவனை நாம் நிந்திக்கும் போது அது யாரை நிந்திக்கிறதா இருக்குது, அது தேவனை நிந்திக்கிறதாக காணப்படுகிறது. ஆகவே அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ நாம கொலை செய்யல அப்படின்றதுனால இல்ல, மனுஷர்களை நிந்தித்தல் அது ரொம்ப தவறான காரியமாக காணப்படுகிறது. ஆகவே இதை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த உணர்வு இல்லை. என்ன வேணா நம்முடைய வாய் அப்படி இருக்குது, நம்ம பேசலாம், நம்ம பேசக்கூடாது. அவர்கள் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். அதனாலதான் உன்னை நேசிக்கிறது போல பிறனை நம்மள யாராவது ஒருத்தர் சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருகிறது, எவ்வளவு வேதனை வருகிறது, எவ்வளவு அந்த பாதிப்பு ஏற்படுகிறது. உடனே நம்ம என்ன ஆயிரும், சைலண்ட் ஆயிரும். யாராவது நம்மளை திட்டா என்ன செஞ்சிடறோம், நம்ம உடனே சைலண்ட் ஆயிரும். நமக்கு அதே பாதிப்பு மற்ற இடத்துல இருக்கிறது என்பதை உணர்ந்து, நாம் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் என்ன செய்யணும், நாம அன்பு கூற வேண்டும். ஆகவே கொலை செய்யலைங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. யாரையும் தூஷணமாக கூட என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ஆகவே தேவன் அடுத்தது உடன்படிக்கை செய்கிறார். அதுல நான் சொன்னேன், நான் உடன்படிக்கை செய்வேன் என்று 6 சொல்றார், 6ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். இந்த 9வது அதிகாரத்துல 8வது அதிகாரத்துல என்ன உடன்படிக்கை செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார்.
9ஆம் அதிகாரத்துல தேவன் நோவாவோடும் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களோடு கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? உடன்படிக்கை செய்கிறார். அடுத்தது உடன்படிக்கை செய்கிறது மாத்திரம் இல்ல, நாம நிறைய உடன்படிக்கைகள் எல்லாம் செய்யறோம், ஆனா உண்மையா இருக்கிறது இல்ல. அது நித்திய உடன்படிக்கையாக இதுவரைக்கும் தேவன் அவைகளை கை கொள்ளுகிறவராக அவர் காணப்படுகிறார். இதுவரைக்கும் கை கொள்றாரா? ஆமா, இதுவரைக்கும் கை கொள்கிறார். இப்ப அவர் கை கொள்ளட்டுங்க அப்படின்ட்டு நாம இருக்கக்கூடாது. நாம ஆண்டவருக்கு செய்த உடன்படிக்கைகளை நாமும் கை கொள்ள அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல, அவர் மாறாது இருக்கிறது போல நாமும் மாறாதவர்களாக உண்மை உள்ளவர்களாக நாம இருக்கணும். ஏன்னா ஆண்டவரை போல நாம மாறணும். ஆதாம் ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தா, அப்படிதான் உருவாக்க தமது சாயலாக தமது ரூபத்தை. எதற்காக இந்த சத்தியத்தை நாம் போதிக்கிறோம், நாம் இந்த சத்தியத்தை தியானிக்கிறோம் என்றால், நாம இந்த உலகத்துல ஆதாம் தேவன் சாயல் இருந்தா, தவறு செய்த போது தேவ சாயலை இழந்து விட்டான். இப்ப திரும்பவும் அந்த சாயலாக நாம் என்ன செய்யணும்? மாறணும். அப்பதான் எங்க போக முடியும்? பரலோகத்துக்கு போக முடியும். அந்த சாயல்ல ஒரு சாயல் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளிலே. அதனால்தான் ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். எப்போது தவறிட்டே இருக்கிறது இல்ல. ஆமா, இப்போ நம்ம மாறணும். உங்களுடைய வார்த்தைகளிலே கரெக்டா இருக்கீங்களா? நீங்கள் ஆண்டவரோடு கூட செய்த உடன்படிக்கைகளிலே உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா? தவறு வருது, தவறு அறிக்கை செய்கிறோம், அடுத்தது திரும்பவும் ஆண்டவரை இனி செய்ய மாட்டோம், அடுத்த நாள் என்ன செய்யறோம்? திரும்பவும் அந்த தவறை செய்கிறோம். ஆனா தேவன் அப்படி இருக்கிறதில்லை. அந்த சாயல்ல நம்ம வளரணும். அவை உடன்படிக்கையில நாமும் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கணும். ஆமா, ஆகவே தேவனுக்கு செய்த காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? 9வது அதிகாரத்துல அநேக சத்தியங்களை நாம படித்தோம். ஜெப நிலையில நம்மை மறுபடியும் இந்த வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் இந்த நேரத்தை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. உண்மையாக நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம கடந்து செல்ல போறோம். நம்முடைய தேவன் ரொம்ப பெரிய தேவன், ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல தேவனா இருக்கிறார். அவர் மாறாத தேவன், அவர் அன்புள்ள ஒரு தேவனாக அவர் காணப்படுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஒரு நிமிஷம் இந்த வார்த்தைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்துல தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது. ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. சில வேளை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியமா, சில வேளை ஆசீர்வதிப்பதே நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறது. நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் வேலையிலிருந்து இறங்கின உடனே கர்த்தருக்கு பலி செலுத்தினார். வெளியிலிருந்து இறங்கி சுத்தமான மிருக ஜீவன்களை தெரிந்து கொண்டார். தேவன் கேட்கல, ஆனா இவர்களாகவே பலி செலுத்தினார். இந்த நன்றி உணர்வு அவர்களுக்குள் இருந்ததினாலே அவர்கள் பலி செலுத்தினார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். காலவேளை நாமவே தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவர்கள். ஒரு கட்டளையை அவரால் கொடுக்க முடியும், அந்த கட்டளையை அவரால் மாற்றி அமைக்க முடியும். அவர் கேள்வி கேட்கிறார். நம்மளுடைய காரியம் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதுதான். காலை வேளை ஆண்டவரை பார்த்து இந்த வேதத்தை நீ எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன், இந்த வேதத்தின் சத்தியங்களுக்கு நான் உண்மையாய் கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரை பார்த்து பலியை பார்க்கிலும் கீழ்ப்படி. இந்த பலியும் கீழ்ப்படிதான் கரெக்டா இருந்ததுன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் அதிகமாய் பெற்றுக்கொள்ள. ஆண்டவரை பார்த்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, என்னுடைய வாழ்க்கையை கீழ்ப்படிதலை தார். உடைய அதிகாரத்தை நான் உணரும் போது நான் கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி தேவனுடைய அதிகாரத்தை அநேகர் உணராததினாலே கீழ்ப்படிவதில்லை. இந்த காலவேளை நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் உணர்கிறேன். இந்த வேத வசனங்கள் எல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் போது தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வானவெளியில ஆண்டவருடைய கிருபையும் உண்மையும் பார்க்கிறோம். ஆனால் சிலுவையில தேவனுடைய மன்னிப்பையும், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, தேவனுடைய ரட்சிப்பையும் நாம் பார்க்கிறோம். நமக்காக சிலுவையில ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. வரப்போகிற பெரிய அழிவிலிருந்து நாம பாதுகாக்கணும்னா
சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? இந்த வார்த்தைகள் ஏதாவது ஒரு வார்த்தையாவது உங்களுடைய இதயத்தில் பேசியிருக்கும் என்றால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த தவறை நான் இதற்கு மேல செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன். பலியை பார்க்கல கேள்விப்படுகிறேன். இந்த வசனத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனதிற்கு ஒரு பாவி நிமித்தம் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு நல்ல தேவன், மனிதர்களுக்கு இரக்கம் காண்பிக்கிற தேவனாய், மனிதர்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறேன். கர்த்தர் இறங்குவீராக, ஜபிக்கிற ஒருவரோடு நீர் இடைபடுவீராக, கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, வானமும் சேர்த்து பாடுவோம். இயேசுவின் வாக்கு நித்தியமாமே, என்ன நேரினும் மாறாதாமே, நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கை இதுவரைக்கும் மாறாத தேவன். அப்படியே வலது கரத்தை ஒண்ணு உயர்த்துங்க, இல்லைன்னா இதயத்துல வைத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர், இதை உணர்ந்து பாட போறோம். பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். இயேசுவின்
அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாள் காலை ஆராதனை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பல இடங்களிலிருந்து உடைய பிள்ளைகளை ஒன்று கூட்டி சேர்த்ததற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் கூடி வந்து
ஒருமனப்பட்டு பாடி துதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க உமக்கு நன்றி சொல்ல எங்கள் வாழ்நாளிலே மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தை நீர் கூட்டி கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஒருவரை நீர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, நோவாவும் உடைய குடும்பத்தார் ஆண்டவரை பெயரிலிருந்து இறங்கினார். கர்த்தருக்கு ஆண்டு சுத்தமானவர்களிலிருந்து சிலவற்றை வழியிட்ட போது ஆண்டவர் இந்த பலியின் வாசனை முகத்தவரை ஆசீர்வதித்ததும் இருந்து கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரையும் இந்த காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு ஆசீர்வதித்து அனுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க சிந்தித்த ஆண்டவரை கற்றுக்கொண்ட எல்லா வேத வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வெள்ள ஆண்டவரே விதைத்த இந்த வேத வசனங்கள் 100% பலன் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 100% சத்தியங்களை புரிந்து கொள்ளட்டும். அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. பொறுமையாய் பலன் கொடுக்க ஆண்டவரே நீர் உதவி செய்தரலவே நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்து ஒருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இன்னும் உம்முடைய வசனத்தினால் எங்களை சுத்திகரிப்பீராக. உம்முடைய வசனத்தினால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. தேவன் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த பூமியிலே தொடர்ந்து ஆண்டவர் ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. வந்து ஒருவரையும் ஆசீர்வதித்து அனுப்பும். மறுபடியும் காணும் வரைக்கும் மாறாத கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, காணிக்கைகளை செலுத்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களையும் அவருடைய காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து வாக்குத்தத்தத்தின் நிறைவான நன்மைகளை உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை புகழ்ச்சி யாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் கர்த்தர் திரும்ப வரும் அளவும் உண்டாயிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு கூட இருப்பாராக.